நமஸ்காரம். நம்முடைய ஸ்ரீவத்ச வளாகத்தில் நவாக உற்சவம் ரொம்ப சீரம் சிறப்புமாக ஜம்முன்னு போயின்னு இருக்கு. நமக்கெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்ல தான் அப்படி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ எல்லாம் பெரியவாலாம் விரும்பி வரக்கூடிய க்ஷேத்திரமாக ஸ்ரீவத்சம் ஆயின்னு இருக்கு. இன்றைக்கி அது மாதிரி ஒரு பெரியவர் வரப்போகிறார். அவர் பற்றின ஒரு 2 வார்த்தை அறிமுகப்படுத்திட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்து வலுக்கட்டாயமாக மைக்கை பிடிங்கி உங்களோட பேசின்னு இருக்கேன். நம்ம ஸ்ரீராம் பட்டாச்சாரியாரும் பாலாஜி பாகவதரும் ஸ்ரீவத்சம் ஆரம்பித்ததுலேருந்தே நம்முடைய ஆஸ்தானமாக இங்கே எது நடந்தாலும் வந்து நம்மளில் ஒருவராக கலந்துட்டு ரொம்ப சிறப்பிச்சுட்டு இருக்கா. இவாளுடைய பாரம்பரியத்தை பற்றி பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சேங்காலிபுரம் கல்யாணராம் பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர் லோக பிரசித்தம் உபன்யாச சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லா பெரியவாளுமே ஒத்துட்டுருக்கா. எம்பார் விஜயாச்சாரியார் பீரியடில் அவரோட கூட நிறைய உபன்யாசம் பண்ணவர். அனந்தராம் தீக்ஷிதர் கூடவே இருந்தவர். இந்தியா பூரா அவர் போய் பிரவச்சனம் பண்ணாத இடங்களே கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய மகான் இன்றைக்கி நம்ம கூட இங்கே வந்திருந்து ஒரு 1/2 மணி நேரம் இன்றைக்கி நமக்காக ஒரு சின்னதாக ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா. இவர் வந்து ஒரு 7:15 வரைக்கும் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் தொடருவார் நவாகத்தை. அது முடிஞ்ச உடனே கல்யாணராம் பட்டாச்சாரியார் வந்து நம்முடைய அனுகிரகம் பண்ண இருந்துருக்கார். இந்த நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கு தான் அடைய வந்தேன். மேற்கொண்டு ஏற்கனவே நேரமாக எடுத்தோம் ஆனால் ஆரம்பிக்கட்டும். எல்லாம் இருந்து செவிக்கு உணவை நன்கு அனுபவித்து இன்பமடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் சத்குருநாத் மகாராஜ் கி ஆஞ்சநேயமூர்த்தி கி தாபிஞ்சஸ்தபகத்விஷே தனுபிருதாம் தாரித்யமுத்ராத்விஷே சம்சாராख्यतमोमुषे पुररिपो वामाङ्गसीमाजुषे कम्पातीरमुपेजुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे विश्वत्रानपुषे नमोऽस्तु सततं तस्मै परं ज्योतिषे कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रजमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्मटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्. श्रीहरये नमः. ஸ்ரீயப்பதியான பகவான் பக்தர்களுக்கு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி தானும் அதே தர்மத்தை நிலைநிறுத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு அவதாரம் உண்டு. அப்படின்னா அது ராமாவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் துஷ்ட நிகிரகம் பண்ணியிருக்கார். ஆனால் தானே அதை கடைபிடித்தது அப்படிங்கிறது ராமாவதாரம் ஒண்டி தான் தெரியறது. அடுத்து பண்ண கிருஷ்ணாவதாரம் கூட தர்மத்தை பண்ணும்படியாக பண்ணார், தர்மோபதேசம் பண்ணார், தர்மத்தை பண்ணும்படியாக பண்ணார். அதே மாதிரி தான் தெய்வம் அப்படிங்கிறத க்ஷணக்ஷணம் காட்டிகிட்டே இருந்தார். சாதாரணமாக ஒரு போகிற இலந்தம்பழம் விற்கிறவளுக்கு கூட தான் தெய்வம்னு காமிச்சு அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். கோவர்த்தனகிரியை தூக்குனார். ஒரு சின்ன குழந்தையால் முடியுமா? கோவர்த்தனகிரியை தூக்குனார். இது மாதிரி அசகாயமான காரியங்கள்லாம் சுவாமி பண்ணி காமிச்சு தான் தெய்வம் அப்படிங்கிறத
புகட்டி அதே மாதிரி பாரத போரில் கீதோபதேசங்கள்லாம் பண்ணி ராஜ்யம் நல்ல ராஜ்யமாக இருந்து தர்மவான்கிட்ட தான் ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த போரில் பாண்டவாளுக்கு வெற்றியை பரிசாக கொடுத்து தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு துவாரகைக்கு மீண்டும் போனார். ஆனால் ராமாவதாரத்தில் என்ன அப்படின்னா, தானே ராஜாவாக இருந்தால் தானே தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணுங்கிறார். இந்த பரதன் ராமன்கிட்ட போய் கெஞ்சறான், அண்ணா இந்த ராஜ்யமானது என்னது கிடையாதுன்னா, இது உங்களது தான், சட்டப்படி உங்கள்கிட்ட தானே வரணும், மூத்த புள்ள நீங்கள் தான், அதனால இந்த ராஜ்யத்தை நீங்களே தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுவாமி அதை ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரையும் சுவாமி நான் கொடுத்த வாக்கை மீறதில்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். அதையும் தவிர இந்த அவதாரத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சரணாகத வத்சலான அது மாதிரி எத்தனையோ பேரை ரட்சிக்கிறார். அந்த வகையிலே நேற்றைய தினம் சுவாமி பரதன் வந்துட்டு போன அந்த இடத்தெல்லாம் பார்த்து அயோத்தி மக்கள் தன்னுடைய அம்மா இவர்கள்லாம் இருந்த இடத்த பார்த்து அதே நினைப்பே நமக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால் இந்த சித்திரக்கூடத்தை தியாகம் பண்ணி நாம் போகணும்னு சொல்லி நேற்றைய தினம் பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துல சுவாமி நிவாசம் செய்தார். அப்போ பண்ணும் பொழுது கராதிகள் வந்து கராதிகளை வதம் பண்ணி சூர்பனகையை விரூபகரணம் பண்ணி அவளுடைய அங்கத்தை சேதம் பண்ணி அப்படிலாம் பண்ணோன்னே ராவணன்ட்ட சொல்லி அவள் கேஸ் கொடுத்ததே வேறு மாதிரி கொடுத்தா. நான் ராமன்கிட்ட போய் வம்பு பண்ணேன், அதனால விரூபகரணம் பண்ணேன்னு சொல்ல, அவள் வேறு மாதிரி சொன்னா. என்னென்னா, ஒரு அழகான பெண்ணை கண்ட உன் பக்கத்தில் உட்கார வச்சா நன்னா இருக்கும்னா இவன் அதை நினச்சி எப்பேற்பட்ட தங்க பத்தியா நமக்கு அப்படின்னு இவன் நினச்சி அந்த நினைப்பை காட்டி இவனும் போய் மாரீச்சனுடைய சகாயத்தினால சீதை தேவியை அபகரித்தான். அப்படி அபகரித்தோன்னே சுவாமி துக்கம் தாங்காமல் புலம்புறார். சுவாமி அழறதை பார்த்து அங்கேருந்த மரம் செடி அந்த பக்கமாக போகிற பட்சிகள் மேலேந்து தேவர்கள்லாம் அலறாலாம். ஒரு பக்தரே கூட தியாகராஜ பிரம்மம் இந்த ராமாயணத்தை வாசிக்கும் பொழுது இது ட்ராமா தானே அப்படிங்கிறார். நீ மேலேந்து வரும்பொழுது ராவணனை நிகிரகம் பண்ணணும்னு வந்திருக்க, ராவணனை நிகிரகம் பண்ணுறதுக்காக தேவி அபகரணம் ஆடும். தேவி அவன்கிட்ட தோஷமே சொல்ல முடியாது. ராவணன் அவ்வளோ பெரிய தர்மாத்மா, அவன்கிட்ட ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனை போய் நிகிரகம் பண்ணணும். அவன் வாங்கியிருக்க வரமோ மனிதனால் எனக்கு வதம் வேணும்னு வாங்கியிருக்கான். அப்போன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தராக தேவர்கள்லாம் மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த அந்த அம்சத்தோடு வரா. அப்படி பிளான் பண்ணின்னு தானே வந்து இந்த நடிப்பில் கொஞ்சம் ஓவராக நடித்து என்னெல்லாம் வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டியா ராமான்னார் தியாகராஜ். நீ அழுதது இல்லாமல் என்னை அழும்படியாக பண்ணிவிட்டியே, இது நடிப்புன்னு நீ கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன்ட்டார் அவர். ஏன்னா அந்த ஸ்லோகம் படிக்க மனசுள்ளவன் அந்த ஸ்லோகத்தை படிக்க முடியாது. அது மாதிரி ராஜ்ய பிரநாசா ஸ்வஜனைர்வியோகா பிதுர்விநாசோ ஜனனீ வியோகா. ராஜ்யம் போச்சு சரிடாப்பா, ராஜ்யம் போனால் போட்டு சொந்த மக்களோடு நாம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அன்பு வைத்த மக்களோடு இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு போக சொன்னால் ஸ்வஜனைர் வியோகா. சரி, அதையும் தியாகம் பண்ணிட்டு அப்பா ஒரு இடத்துல இருக்கால், நாம் ஒரு இடத்துல சௌக்கியமாக இருந்து 14 வருஷத்தை முடிச்சுன்னு போவோம்னு பார்த்தோன்னா பிதுர்விநாசோ ஜனனீ வியோகா. அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தோன்னா அம்மா வருத்தத்தோடு அங்கே இது மாதிரி இருக்கும் பொழுது அப்பப்போ நாம் தர்ம வழிப்படி இருக்கோம், நமக்கு நிச்சயம் நல்லது வரும்னு சீத்தை பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருப்பாளாம். நம்ம தர்ம பிரகாரம் இருக்கோம், அதனால் நமக்கு நல்ல காலம் உண்டு, வருத்தப்படாதேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அந்த சீத்தையும் இப்போ இல்லையேன்னா, அப்பேற்பட்ட சீத்தையும் இப்போ
போயிட்டாலே இனிமேல் நமக்கு யார் இருக்கான்னு வருத்தப்பட்டு அப்படி புலம்பினால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல காட்டில் தேட ஆரம்பித்தோடனே ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தால் ஜடாயு இந்த பக்கமாக ராவணன் சீதையை இது வரைக்கும் யார் திருடினான்னே தெரியாது. அப்போ என்ன கேமரா இருந்ததா இல்லை அங்கங்கே காவல் உண்டா, காடு வேற தெரியாது. இப்படிலாம் இருந்தபொழுது யார் எழுந்தான்னே தெரியாது. அதை புலம்பின்றே போகிறார் சுவாமி. அப்போது ஜட்டாயு ஒரு பெரிய பக்ஷி, அந்த பக்ஷி மரணத்துடைய தருவாயில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் உயிரை விட போகிறோன்னு ராமன் வந்தால் இந்த செய்தியை சொல்லிட்டு விடணும்னு இருக்கான். ஏன் அப்படின்னா அதனுடைய சின்ன வயசில் தசரதன் காப்பாற்றினானா, அதனுடைய 24வது வயசில் தசரதன் காப்பாற்றினானா. அந்த செய்நன்றி மறக்காமல் அதற்காக ராமனுக்கு உபகாரம் பண்ணணும்னு சொல்லி இருந்தது. அதே மாதிரி ராவணன் தூக்கின்னு போனான்னு சொன்னால் உன்னே சுவாமி ராமன் அதுக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் அவரே தன் கையால் பண்ணுறாராம். யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஸ்ச யாகதிஹி. அனவிரதம் அக்னிஹோத்திரம் வச்சுண்டு நித்தியம் அக்னியை உபாசனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் எந்த லோகம் கிடைக்குமோ அதே லோகம் இந்த பக்ஷிக்கு கிடச்சிதான். யாகதிரி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஸ்ச யாகதி. ஆஹிதாக்னின்னு அக்னியை எங்கே போனாலும் வச்சுட்டு இருப்பா. அது மாதிரி உள்ளவாளுக்கு அந்த லோகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த வழியாக வரார். காட்டுக்கு வரும்பொழுது அயோமுகின்னு ஒரு ராட்சசி வரா. எவ்வளவு துன்பம் பாருங்க. நாமளாக இருந்தால் இந்த நோட்டீஸ் போர்டில் பெருமாளை திட்டி எழுதிட்டு போவோம், கண்ணா அப்படின்னான்னு. இதே மாதிரி இது மாதிரி துக்கம் அடிக்கடிக்கு கொடுக்குறியே, நீலாம் ஒரு தெய்வமா அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் எழுதி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்போ இருக்க ஆளாக இருந்தன்னா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு விக்கிரகத்தை, கல்லாக இருக்க விக்கிரகத்தை அதிகமாக திட்டதான் அதை தீண்டதான் அது ஒரு அழகான பெருமாளாக கிடைக்கிறது நமக்கு. அது மாதிரி பகவான் பக்தனை சோதித்து தான் எழுத்துப்பார். எல்கேஜி படிக்கிறவனுக்கு கூட இன்டர்வியூ வைக்கிறான். இப்போ எல்கேஜி தானே, இவனுக்கு என்னையா தெரிய போகுது, நேற்று வரையும் சாதனா மம்முங்கிறது சாப்பாடுனா என்னன்னு தெரியாது. இது மாதிரி இருக்க குழந்தைக்கு இன்டர்வியூ எதுக்குன்னா எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு கதி இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும்னு சொல்கிறா. அது மாதிரி சாதாரண எல்கேஜி படிக்கிற ஸ்கூலுக்கே அது மாதிரின்னா சுவாமிகிட்ட அனவிரதம் ஒரு வாட்டி பகவான் பக்தன்னு ஒத்துண்டார்னா அதுக்கப்புறம் இவன் விட்டுலாம் அவர் விடுறதில்லை. அதனால தான் நாமாவளியில் ஓம் அச்சுதாய நமஹா, நாமாவளியில் ஏ அச்சுதா உனக்கு நமஸ்காரம்னு பேர். அச்சுதன்னா விடவே மாட்டாரான், கெட்டியாக பிடிச்சிட்டு வரான். அதுவும் ராமனுக்கு ஏ நாதா நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, உன்னையே சரணடைகிறேன்னு அவருடைய திருப்பாதத்தில் நாம் கட்டின்ட்டோன்னா அதுக்கப்புறம் அவனை விடுறதுக்கு பகவானுக்கு மனசே வராதான். அது மாதிரி ஒரு மூர்த்தியா. அப்படி இருக்க பிரபுவுக்கு அடிக்கடிக்கு கஷ்டம் வருது. அயோமுகின்னு ஒரு ராட்சசி வரா, அவளை விரூபகரணம் லக்ஷ்மணன் பண்ணி அனுப்புகிறார். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது மீண்டும் கபந்தன்னு ஒரு ராட்சசன் வரான். அந்த கபந்தன் என்ன அப்படின்னா அவனுக்கு வயிற்றில் வாய் இருக்கும். அந்த ராட்சசன் அது மாதிரி வயிற்றில் வாய் இருக்கும், பெரிய வாய் வச்சுட்டு வரான். பார்த்தா பயமாக இருக்குது. கிட்ட வரும்பொழுது இந்த வயிற்றில் வாய் இருந்தால் அவனுக்கு ஒரு சௌரியம், எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்கு அலுப்புப்படுறான் பாருங்க. இப்போ ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிறான். உட்காந்து பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்றதுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பெஞ்சு போட்டு சாப்பிட்றதுன்னு ஒன்று இருந்தது. இப்போ பார்த்தெல்லாம் போயிட்டே சாப்பிட்றான், நின்றுட்டு சாப்பிட்டுருக்கான், போயிட்டே சாப்பிட்றான். இதெல்லாம் ஆரோக்கிய ரீதியில் ஒத்துக்கிறது இல்லைங்கிற. சார் ஜெரிமான் ஆக மாட்டேங்கிறதுன்னு வயிற்றை தடவுறான். என்ன சார் அதிகமாக போயிடுதா அப்படின்னா, இல்லை 2 இட்லி தான் சார் சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு சாப்பிடும். தேர்த்தம் கூட பெரியவாள்லாம் சாஸ்திரம் படித்தவாள்லாம் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவா. ஏன் அப்படின்னா அது மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம சரீரத்துக்கு ஜெரிக்கிற தன்மை இருக்கும்னு சாஸ்திரம் உட்காந்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. ஆயுர்வேத சாஸ்திரத்தில் உட்காந்து சாப்பிட்டா தான் ஜெரிக்குங்கிறது. சாஸ்திரத்தை அனுசரணை இல்லாமல் வைத்தியம் இப்பெல்லாம் நாம் பண்ணிக்கிறோமே, நன்னா யோசித்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு ஒரு பாட்டி இருப்பா.
அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி என்ன சொல்லுவான்னா, வைத்திய மாத்திரைலாம் இருக்காது. தலைவலியா இதை அரைச்சி போட்டு சுக்கை அரைச்சி போடு, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவா, அது சரியாக போயிடும். ஏதாவது ஒரு கஷாயம் சொல்லுவா, சாப்பிட்டு போயிடும். இன்றைக்கி எத்தனை வகையான டிஃபன் உண்டோ அத்தனை வகையான மாத்திரை இருக்குது. கலர் கலராக டிஃபன் பக்கத்தில் அஞ்சலை பொட்டி மாதிரி வச்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி கடுகு பருப்புலாம் இருக்கும், இப்போ கலராக வச்சு சாப்பிட்டு, இது மார்னிங், இது ஆஃப்டர்நூன், ஆஃப்டர் ஃபுட்டு, பிஃபோர் ஃபுட்டு, இப்படிலாம் வச்சு சாப்பிட்றோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வழக்கத்தை நாம் மாற்றிட்டோம். இதனால தான் இந்த உபன்யாசத்துக்கே ஒரு பெரிய பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, வேறு எந்த சத்சங்கத்துக்கும் இந்த பெருமை இல்லை. என்ன அப்படின்னா, முதல்ல ஆசன ஜெயம், ஒரே இடத்துல உக்காந்துருப்போம், அந்த ஆசன ஜெயம். அதுக்கப்புறம் மௌனம். நன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மௌனமாக இருக்கணும்னு. எழுந்ததுலேருந்தே பேசிகிட்டே இருக்கான். அது 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 மாதிரி மௌனம். அதே மாதிரி ஏகாகிரத சித்த. இங்கே நான் உண்டி சொல்கிறது மனசை ஒரு நிலைப்பாடோடு சொன்னால் தான் என்ன சொல்கிறேன்னு தெரியும், அதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாட்டி முடியாது இல்லையா? அதனால தான் உபன்யாசத்துக்கு ஆசன ஜெயம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது பேர் சத்சங்கன்னு வச்சு காலக்ஷேமம் தான் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி காலத்தை நல்வழியிலே போக்குறது அப்படின்னு. அது மாதிரி இந்த கபந்தனுக்கு வயிற்றில் வாய், அவனுக்கு சிரமமே கிடையாது. நேரம் எடுத்து வாயில் போட்டுக்க வேண்டியதான். கிருஷ்ணார்பணம்னு உள்ளே போட்டான்னா உடனே ஜெரிமான பிரச்சனை அவனுக்கு வரவே வராது. அது மாதிரி அந்த கபந்தன் நேராக வந்தான். அப்படி ஒரு செடியை பிடிச்சி இப்படி பிடிக்கிற மாதிரி ராமன் லக்ஷ்மணன் 2 பேரையும் ஒரே கையில் அமுக்குனா வந்துட்டான். தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அவன் இவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி பண்ணோடனே லக்ஷ்மணன் சொன்னான், மம் ஹி பூதபலிம் தத்வா பிரலாஜஸ்வயதா சுகம். அண்ணா, இந்த பூதத்துக்கு என்ன பலியாக கொடுத்துருங்க, பலாஜஸ்வ யதாசுகம். இவன் பசியில் இருக்கான், அதனால் இவனுக்கு என்னை பலியை விட்டுடுங்கோ. பிரதிலப்யச்சகா குஸ்தா பித்ரு பைதா மகிம் மகிம். நீங்கள் தேவியை தேடி தேவியை கண்டுபிடிச்சோன்னே அயோத்திக்கு போய் நீங்கள் சௌக்கியத்தோடு இருக்கணுமண்ணா, என்ன இதுக்கு பலியாக கொடுத்துருங்கோன்னா. லக்ஷ்மணா, நீ பேசுகிறதே நன்னா இல்லையே அப்படின்னு ராமன் கேட்டான். நாம் வீராள்ரா, எந்த இடத்துல சென்டிமெண்ட் பேசணுமோ அங்கே அடிக்கிறேங்கிறான். இந்த லக்ஷ்மணன் கிளம்பும் பொழுது ஒவ்வொருத்தர் அப்பாட்ட ஒன்று சொல்லிட்டு வந்தா. சீத்தை எதுவுமே பேசலை. ராமன் எங்கள் அம்மாவை பார்த்துக்குங்கோ, வயசானவா, இப்படிலாம் சொல்லிட்டு நல்லவள் இப்படிலாம் சொன்னா. லக்ஷ்மணனுடைய டர்ன் வந்தது. ஏதோ அண்ணா பேசாமல் ஏதோ அப்பா பேச்சை கேட்கணுன்னு காட்டுக்கு வந்துட்டுருக்கார். நானாக இருந்தால் ஹதம் பண்ணிவிடுவேன்னுட்டான். நானாக இருந்தால் அவரை எடுத்து தத்விஷ்ணுவை பரமபதம் பண்ணி உடனே அதே லக்னத்தில் நான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன். அவர் ஏதோ சுமாராக இருக்கான்னா. சுமந்திரன் போகும்போது சொன்னார், இன்னுமே எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சுமந்திரன்ட்ட சொல்லி அமிச்சா. அந்த இடத்துல தர்மம் பேச வேண்டிய இடத்துல வீரத்தை பேசுகிற, வீரம் பேச வேண்டிய இடத்துல தர்மத்தை பேசுகிறியாடா மாற்றி மாற்றி அப்படின்னு சொன்னான். இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னா, கத்தியால் இந்த 2 புஜத்தையும் வெட்டிவிட்டார். எந்த இடத்த பிடிச்சிருக்கானோ அதை வெட்டியாச்சுன்னா விட்டுருவானோன்னோ அதை வெட்டினார். வெட்டினோடனே அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தோடனே அவனை வதம் பண்ணார். வதம் பண்ணோடனே அவன் உயிர் போகிற தருவாயில் ராமலக்ஷ்மணால பார்த்து சொன்னான், என்னுடைய பேர் கபந்தன்னு பேர். நான் ஒரு சமயம் காட்டில் உள்ள ரிஷிகளெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரிஷி எனக்கு சாபம் கொடுத்தார். கோரமான அழகான உருவம் கொண்ட என்ன கோரமான உருவம் கொண்டதா நீ மாறுன்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அந்த சாபம் கொடுத்த சமயத்தில் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த சாப விமோச்சனத்தை வேண்டினேன். அந்த சமயம் அவர் எப்போ ராம லக்ஷ்மணன் 2 பேரும் இந்த காட்டுக்கு வராலோ எப்பொழுது உன்னுடைய புஜத்தை அவருடைய கையால் வெட்டப்படுறதோ அப்போது நீ நல்ல கதி அடைஞ்சு போகும்போது பழைய ரூபத்தோடு நீ போவே, இதுதான் உனக்கு சாப விமோச்சனன்னு சொன்னார். அதை சொன்னார். அதை சொன்னோடனே நீங்கள் எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த காரியம் சீத்தையை தூக்கின்னு இந்த வழியாக போனால் உங்களுக்கு சகாயம் உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தனால் மட்டும்தான் முடியும்.
இங்கேருந்து ஒரு மலை ஒன்று இருக்குது, ரிஷ்யமூக பர்வதம்னு ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான். அவன் வாலியினுடைய தம்பி. அவன் பல வானர சைன்யங்களோட கூட அவன் அங்கே வாழ்ந்துன்னு இருக்கான். தன்னுடைய அண்ணாவான வாலிக்கு பயந்துன்னு அந்த இடத்துல இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்கள் சக்கியம் பண்ணுங்கோ, அவனுடைய ஸ்நேகம் வேண்டி அவன்கிட்ட போய் நட்பு கொண்டு உறவாடுங்கோ. அவன் உங்களுக்கு உதவி புரிந்து இங்கிருந்து இருக்க சீதையை கொண்டு வர்றதுக்கு அவன் உங்களுக்கு உதவி செய்வான், என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னான். உன்னே சொன்னோன்னே அதுக்கு வழி காட்டணுமேன்னா, உன்னே எனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுங்கோ, நீங்கள் என்னை சம்ஸ்காரம் பண்ணாதான் எனக்கு பழைய உருவம் வரும், பழைய உருவம் வந்தாதான் நான் உங்களுக்கு வழியெல்லாம் காட்ட முடியும்னா உன்னே சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணார். என்ன இதுலேருந்து தெரியறதுன்னா, ஜட்டாயு கபந்தன் இவருக்கெல்லாம் சுவாமி தங்கையால் பண்ணுறார். என்ன விசேஷம்னா அவளுக்கு அதிர்ஷ்டம்னு நாம் வச்சுப்போம். சுவாமி கையால் நடந்ததுன்னு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். இன்னொன்று பண்ணனா, பண்ண வேண்டிய கர்மாவை விட்டோன்னா அதை அனுபவிச்சே தீரணும். நம்ம சாஸ்திரம் அப்படி தான் இருக்குது. மறுபிறவி எடுக்கிறதோ இல்லை அதே பிறவியில் அனுபவிக்கிறதோ, ஆனால் நம் விஷயத்தை நாம் அனுபவிச்சே தீரணும். தசரதனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு பதிலாக இப்போ ஒரே சிரார்த்தமாகவே பண்ணிட்டுருக்கார், விடவே மாட்டேங்கிறது. அது மாதிரி பண்ண வேண்டிய கர்மா ரொம்ப முக்கியங்கிறார். நாம் சந்தியாவந்தனம், நம்ம பிராமணான்னா சந்தியாஹீனோ சுச்சிர்நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசு யதஸ்ய குருத்தே நித்தியம் நதஸ்ய பலமஷ்டுதே அப்படிங்கிறார். சந்தியாவந்தனம் பண்ணாமல் நீ பரமேஸ்வரன்ட்ட போய் கோடி அர்ச்சனை பண்ணு, மகாவிஷ்ணுகிட்ட போய் லட்சார்ச்சனை பண்ணு, எந்த தெய்வமும் திரும்பி பார்க்காதுங்கிற. ஏன்னா அந்த காலத்தில் நாம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொன்று சொல்லப்போனால், நமக்கு எதுக்கு வேற ஒரு வேலை பார்க்காம இந்த வேலையை மட்டும் கொடுத்துருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ராமாயணத்துலலாம் நன்னா வேதம் படித்த பிராமணாலெல்லாம் பக்கத்தில் சபையில் வச்சுப்பானான் தசரதன். ஏன் அப்படின்னா, லோகக்ஷேமத்துக்காகவே இவெல்லாம் உழைப்பா. இவா உழைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா, யஹா நஹா தியஹா பிரச்சோதயாத், காயத்ரி மந்திரம் நித்தியம் என்றாலே எவன் எங்களுடையங்கிறார். எவன் எங்களுடைய சக்தியை ஏவுகிறானோ அவனை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள்லாம் யார்? முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் வரான். உலகத்தில் இருக்க யார் எந்த ஏரியான்லாம் சொல்லலை. இதுக்குள்ளே ஏரியா, இன்ன ஏரியா, இந்த ஏரியாலாம் பிரிக்காமல் அவர்களை நாங்கள் தியானிக்கிறோம், அவனை நாங்கள் தியானிக்கிறோம் அப்படின்னு வருது. அப்போன்னா ஒரு நாளைக்கு காயத்ரி மந்திரம் பண்ணுறதுனால மற்றவர்களுக்கு புண்ணியம் கொடுத்த புண்ணியமும் நமக்கு வருது, நாம் புண்ணியம் சேர்த்துன்றதும் வருது. அதனால தான் காயத்ரி மந்திரம் அவ்வளவு விசேஷம், யாராக இருந்தாலும் அவ்வளோ விசேஷங்கிறார். ராமாயணத்தில் முதல்லையும் சரி அதுக்கப்புறமும் சரி, இங்கே குகனோட படுத்துன்னு இருக்கும் பொழுது சுவாமி குகனுடைய இடத்துல சுவாமி சயனிச்சுட்டு தரையில் சயனிச்சுட்டு மறுநாள் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணான் இருக்கு. அதே மாதிரி விஸ்வாமித்திரரோட வித்தை கற்றுக்கிறதுக்கு போனார், வில்வித்தை கற்றுக்கிறதுக்கு போனார். அப்போது கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஹே ராமா, சந்தியா காலம் சூரிய உதயம் ஆக போகிறதுடா, நீ எழுந்து நீ பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். நீ பண்ணலேன்னு சொன்னோன்னா பின்னால் பேப்பரில் போட்டுருவான், ராமன் வந்த போதே பண்ணல சந்தியாவந்தனம், நாங்கள் எதுக்கு பண்ணணும்மா. இப்போ சார் சஹஸ்ரநாமம் நித்தியம் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னா, அவ்வளோ டைம் இல்லைம்மா, ஏதாவது வேணால் சுருக்கி சொல்லுங்களேன். அப்படி சரி ஸ்ரீராம ராமேத்தி சொல்லுங்க, அது வேணால் 3 தடவை சொல்லுங்க அப்படின்னா, ஆமா 12 தடவை சொன்ன, ஒரு தடவை சொன்னால் போகாதாம்மா, அங்கே ஒரு தடவை சொன்னாலே சஹஸ்ரநாமம் சொன்ன வருது அப்படின்னா, அப்போது மாமா அப்போ காரியம் எப்போ மாமா ஆகும் அப்படின்னா, ராமன்ட்டே போய் கேளுங்க மாமான்னு தான் சொல்லும். இது ஒன்றும், அதாவது பலன் கிடைக்கணும், சிரமப்படக்கூடாதுங்கிற. நெய் வேணும்னா பாலை தயிராக பண்ணி, தயிரை வெண்ணெயாக பண்ணி, வெண்ணெயை உருக்கி நெய்யாக பண்ணணும். இவ்வளோ சிரமப்பட்டால் தான் நெய் அனுபவிக்க முடியும். இல்லை அப்படின்னா பாலில் கிருஷ்ணாராமான்னு கன்னத்தில் போட்டுக்கலாம், அவ்வளோதான், நெய்யாக வேணால் நினச்சிக்கலாம். அது மாதிரி கபந்தனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணோன்னே கபந்தன் மேலே பார்த்து, இதே மேற்கு பக்கம் நோக்கி போங்கோ, ரிஷிமூக பர்வதம் வரும். அந்த ரிஷிமூக பர்வதத்தில் சுக்ரீவன் இருக்கான், அவனை பாருங்கன்னு வழியெல்லாம் காமிச்சுது. அங்கே என்ன பழம் இருக்கும், என்ன மரம் இருக்கும், இதெல்லாம் காமிச்சு சொன்ன போனால்
போகும்போது சபரின்னு உங்களுடைய மகா பக்தல் இருக்கா, அவளை அனுகிரகம் பண்ணிட்டு போங்கன்னார். பகவான் ராம லக்ஷ்மணால் அப்படி போனால் சபரி ஆசிரமம் முன்னாடி போய் பகவான் நின்னார். அத்ய பிராப்தா தபசித்தி தவ சந்தர்ஷனான்மயாம் அத்யமே சபலம் தப்தம் குருவச்ச சுபூஜிதாः அத்யமே சபலம் ஜன்ம ஸ்வர்கஸ்சைவ பவிஷ்யதி त्वयि देव वरे राम பூஜிதே புருஷர்ஷபா. அப்படியே ராமனை பார்த்தா, ஏ பிரபு அத்ய பிராப்தா தபசித்திஹி, தன்னால நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேனே, இன்னைக்கு தான் என் தபஸ் சித்தி ஆச்சுன்னா. நான் ஒரு கால் அயோத்தி மாநகரம் வந்து உங்களை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இது மாதிரியான தரிசனம் எனக்கு கிடச்சிருக்காது. நான் ஏன் அப்படின்னா, கிரீட்டம் நானாவித ஆபரணங்கள்லாம் சாத்திண்டு பட்டு பீதாம்பரங்கள்லாம் போட்டிண்டு எட்டிலிருந்து பார்க்கணுமா ராமனை. எங்கேயோ ஒசரத்தில் உட்காந்துட்டு இருப்பார், அது மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தேன்னா ஸ்வயந்திருமேனியோட கூட மரவுருவி கட்டிண்டு எந்த ஆபரணமும் உங்கள் சௌந்தரியத்தை மறைக்காம இது மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிதே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன், என்னுடைய தபஸு இன்னைக்கு தான் சித்தி ஆச்சுன்னால். அத்ய பிராப்தா தபஸ் சித்திகி தவ சந்தர்ஷனான்மயா, உங்களுடைய தரிசனத்தினால எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி என்னுடைய பிறவி பயன் இன்னைக்கு நான் அடைஞ்சிட்டேன். அப்போவே சொன்னா ரிஷிகள்லாம் இங்கே வந்து இந்த ஆசிரமத்தில் தங்குவா, நான் அப்போ அவளுக்கு பணிவிடைகள் கைங்கரியங்கள்லாம் பண்ணுவேன். அப்படி பண்ணி அவள் மீண்டும் விமானத்தில் போவா. அப்படி போகும்போது ராமலக்ஷ்மணால் இங்கே வருவா. அவள் வந்தோடனே உன்னுடைய பிறவி பயனை நீ அடைவாய் அப்படின்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணால், அது மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி என்னுடைய உபச்சாரங்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னால், சக்ஷுஷா தவ சௌமியேன, அழகான கட்டாட்சம் என் மேலே விழுந்துதேங்கிறார். இந்த கட்டாட்சம் இருக்கே என் மேலே விழுந்ததே, பூதாஸ்மி ரகுநந்தனா, அதனால நான் சுத்தமான, அதுக்கு அது அது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவ தன்னுடைய உபச்சாரங்கள்லாம் ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணால். ராமன் அதெல்லாம் பொறுமையாக ஏற்றுண்டால். அதே மாதிரி இந்த ஆசிரமத்தில் ஒரு சமயம் தீர்த்தம் இல்லாத பொழுது ரிஷிகள்லாம் தன்னுடைய தபஸுனால இங்கே தீர்த்தம் வர வச்சா. அந்த தீர்த்தம் இதோ இருக்கு பாருங்க, இதில் நீங்களும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். ஏன் அப்படின்னா, இந்த தீர்த்தம் இருக்கே மகா புண்ணியமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அவளும் ஸ்நானம் பண்ணால். இந்த தீர்த்தம், இந்த ஆசிரமம் இதெல்லாம் ஏற்கனவே புண்ணியமாக இருந்தது, நீங்கள் வந்ததுனால இன்னும் புண்ணியமாக போயிடுத்துன்னு ஸ்நானம் பண்ணால் உடனே அக்னியை மூட்டுனா அக்னியில் ஏறிட்டாங்க. இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா வேறு ஏதாவது பாவம் பண்ணிடுவேன். உங்கள் தரிசனம் பண்ண அந்த புண்ணியம் இருக்கே அது குறையறதுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போயிடணுன்ட்டான். அதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடணுன்னு அவள் வந்தால். அதே மாதிரி அழிவில்லாத லோகம் நீ பண்ணுவேன்னு நீ போவேன்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணாள். தம் ச திருஷ்ட்வா க்ரரான் லோகான் அக்ஷயாஸ்துவம் கமிஷ்யதி, யாருக்கும் கிடைக்காத இடமும் அழிவே இல்லாத லோகத்துக்கு நீ போவேன்னு ஆசீர்வாதம் பண்ணாலும் உடனே போயிட்டாலும். அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணால். அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு லக்ஷ்மணனை பார்த்து, ஹே லக்ஷ்மணா, இதே இந்த ஜலத்தில் நாம் குளிக்க வேண்டாமா, இதில் குளித்து நாம் நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கணும்னா. இதில் என்ன தெரியறது அப்படின்னா, யார்ட்டையா ஜாதகம் காமிச்சானா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கோ, திருப்பிள்ளானி போங்கோ, சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்கோ, புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணுங்கோ. ஏன் சொல்கிறது அப்படின்னா, இந்த பாபத்தெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணிடும். இன்னொன்று, அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனாலே பாபங்கள்லாம் போகும். அதனால தான் ஒரு கோவில் விடாமல் புஷ்கரணி இருக்குது. உதாரணத்துக்கு திருப்பதியில் இருக்கே புஷ்கரணி, அந்த புஷ்கரணியில் எனக்கு ஒரு பிறவி வேணும்னு கேட்குறாரு ஆழ்வார். இன்றைக்கி குலசேகரப்படின்னு ஒரு படி இருக்கே, பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு அடுத்தபடி குலசேகரப்படி. அந்த படி என்ன கேட்குறார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, உன்னுடைய படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு கேட்குறார். அதுக்கு முன்னாடி
திருவேங்கடத்து கரைச்சுனையில் மீனாய் பிறத்தல் யான் வேண்டேன். ஹே பிரபு, எனக்கு இந்த மனுஷ பிறவி வேண்டாம், மீனா பிறக்கணும்னு கேட்டாராம் குலசேகர ஆழ்வார். சுவாமிக்கு சிரிப்பு வந்துடுது. ஏடாது, நான் எப்பேற்பட்ட மனுஷ பிறவி கொடுத்துருக்கேன் உனக்கு, யாருக்கும் கிடைக்காத பிறவி, ஹைமோஸ்ட் ப்ரமோஷன்னா அதுதான். ஒருத்தருக்கு மேனேஜராக போஸ்ட் வந்ததுக்கப்புறம் கிளார்க்காக திருப்பி கேட்டான்னா சிரிப்பானா மாட்டானா? அது மாதிரி பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கேனேன்னார். அவர் சொன்னார், மீனாய் பிறக்கணும் திருவேங்கடத்து கரைச்சுனையில் மீனாய் பிறத்தல் யான் வேண்டேன். திருவேங்கடமலையில் இருக்க அந்த புஷ்கரணியில் தான் கிடைக்கணும்னா. ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தான்னு குளிப்பாலாம் எல்லாரும். அந்த குளிருக்கும் அதுக்கும் பகவன் நாமா தன்னால் வாக்கில் வரும். அப்படி அப்படி குளிக்கும் பொழுது உன் நாமா சொல்லிட்டு குளிக்கிற அந்த அழுக்க சாப்பிட்டா எனக்கு புண்ணியலோகம் தானே கிடைக்கும். அதனால அந்த புஷ்கரணியில் எனக்கு ஒரு பிறவி வேணும்னார். இல்லை நீ வேற ஒன்று கேளுன்னு அப்படி ப்ரமோஷனாக வந்து தான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சுவாமி உன்னை எப்போ பார்த்தாலும் அந்த அழகான மந்தஹாசம் இருக்கே, சிரித்த முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னார். திருவேங்கடமலையில் நன்னா தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும். சுவாமி சிரித்தா எப்படி நமக்கெல்லாம் கண்ணம் சுருங்கிறதோ அதே மாதிரி இருக்கும். அந்த சாலக்கிராம சிலையில் கிட்ட தரிசனம் பண்ணால் தெரியும். அது மாதிரியான திருமேனியை பார்க்கணும்னு கேட்டார், அது கொடுத்தார். அதுக்கு எதுக்கு சொல்ல வர, இந்த புஷ்கரணி ஸ்நானம் அவ்வளவு விசேஷம். சுவாமி இங்கே ஸ்நானம் பண்ண போகிறார், உடனே சுக்ரீவ சக்கியம், அதுக்கப்புறம் இன்னுமே அனுகிரகம் தான். சுவாமி இன்னுமே அனுகிரக மூர்த்தி ஆகிடுறார். இதுக்கப்புறம் சுவாமி ஆனந்த பாஷ்பம் வந்ததே தவிர துக்கப்படவே இல்லை சுவாமி. அது மாதிரி ஆகிடுத்து. ஆஞ்சநேய சுவாமி வந்துட போகிறார். அது மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. அது இந்த புண்ணிய நதி ஸ்நானத்தினால ஏற்படும். அது மாதிரி பகவான் லக்ஷ்மணனோட கூட இந்த புண்ணிய நதியில் கொடுத்தா நமக்கு பிடிச்ச பீடையெல்லாம் போக போகிறதுன்னு சுவாமியே தன் வாக்கால் சொன்னார். இந்த நதியில் குளிக்கிறதுனால போக போகிறதுனால் அந்த சமயம் அப்படியே பார்த்துன்னு வரால். இவா காட்டில் ஒவ்வொருத்தரையாக தேடிட்டு வரும்பொழுது மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்துட்டே வரா. இப்படி பார்த்துட்டு வரும்போது ருஷ்யமூக பர்வதத்திலேருந்து சுக்ரீவன் பார்த்துட்டான். சுக்ரீவன் பார்த்தோன்னே யாரோ வாலி அமிச்சிருக்கான்னு அவனுக்கு தோணி போச்சு. வாலி 2 பேர் பார்க்கறதுக்கு பராக்கிரமசாலியாக இருப்பாளோன்னு பார்க்கறதுக்கு. அந்த பராக்கிரமசாலியாக இருக்காளே அப்படின்னு பார்த்தா, அப்படி பார்த்தோன்னே கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னு பேசணும். ஆனால் வாலி அமிச்சிருந்த ஆளாக இருந்தால் வாலி அந்த மலைக்கு வர முடியாது. வாலி அனுப்பியிருந்த ஆளாக இருந்தால் நம்மளை வதை பண்ணிவிடுவானோன்னு இவனுக்கு பயம். இதெல்லாம் புலம்பின்றான். ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார். அவனுடைய முதல் மந்திரி ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா, ஹே ராஜன்னு, ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே ஷடபுத்தி தயா கபிஹி. வானரமான ரூபத்தை தியாகம் பண்ணி தான் எந்த ரூபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எடுக்கிறதுக்கு அனிமாதி சித்திகள்லாம் பண்ணி வச்சுருக்கார். அதனால் அவருக்கு அந்த சக்தி உண்டு. வேஷம் போட்டுண்டார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா ஷடபுத்தின்னு திட்டிவிட்டார். வால்மீகி கோபம் வந்து, இந்த புத்தி கெட்ட குரங்கு இது மாதிரி பண்ணிடுத்தேன்னார். ஏன் அப்படின்னா, யாருக்கிட்ட வேஷத்தை கலைஞ்சி மனசு நிறைந்து அவருடைய சரணத்தில் விழணுமோ அவர்கிட்ட போய் வேஷம் போட்டுன்னு போகிறதே இதுன்னு அவருக்கு கோபம் வந்துடுத்து. பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷடபுத்தி தயா கபிஹி. அது மாதிரி இது போச்சேன்னார். ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் போனார். அப்படி போட்டுண்டு கிட்ட போனால், ஹனுமார் கிட்ட வந்த உடனே வினீதவது பாகம்ய ராகவௌ பிரணிபத்யஜ ராஜர்ஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஷிதௌ ரதௌ தேசம் கதமிமம் பிராப்தம் பவந்தௌ வரவர்ணினௌ த்ராசயந்தோ மிருககணான் அன்யாம்ச்ச வனசாரிணः பம்பாதீரருஹான் விருக்ஷான் வீக்ஷமானௌ சமந்ததः
இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தௌ தபஸ்வினௌ தைரியவந்தௌ சுவர்ணாபௌ கோயுவாம் சீரவாசசௌ. ஆஞ்சநேய சுவாமி கிட்ட போனார். ஒருத்தரை கேள்வி கேட்டால் இப்படி கேட்கணும்னு காமிச்சு கொடுக்கறது ராமாயணம். மகா புத்திமான். அதனால கேள்வி கேட்கறது பின்னாடி ராமன் தன் வாக்குனால் புகழ போகிறார். முதல் மீட்டிங்லே அடுத்து வாங்க சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னான்னா அவருக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு அட்டம்ப்ட் வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொன்னான்னா திருப்தி சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலில் சரியாக படிக்காதவன் தான் டியூஷனுக்கு போகணுன்னு நினைப்பான். ஸ்கூலில் சரியாக படித்தவன் டியூஷன் எங்கேருந்து நினைக்க போகிறான்? அப்படி கிடையாது இல்லையா? அது மாதிரி பகவான் தன் வாக்குனால ஆஞ்சநேய சுவாமியை புகழ போகிறாள். அந்த தருணம் ஆஞ்சநேய சுவாமி ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து கேட்டால், நீங்கள் 2 பேரும் யார்? ரொம்ப வினயமாக வரேல். அதையும் தவிர ராஜரிஷி மாதிரி இருக்கேன். ராஜரிஷின்னா வேஷம் ஒரு பராக்கிரமத்தை பார்த்தா ராஜாவினுடைய புள்ள மாதிரி இருக்கு. ஆனால் ஜட தரிச்சுட்டு மர உருவி கட்டின்னு இருக்கார். சரி, ஒருவேளை முனிவர்களோ நினச்சான்னா அழகோ தேவர்கள் மாதிரி அழகு இருக்கான். அது மாதிரியான சௌந்தரியமாக இருக்கேல். நல்ல தபஸ் பண்ணுறவர் மாதிரி இருக்கேல். ஒன்றுத்துக்கு ஒன்றும் சரியாக இல்லாமல் இருக்கு. ஏதோ ஒரு விரதத்தோடு இருக்கேல் மாதிரி தெரியறது. அதையும் தவிர இந்த தேசம் இருக்கே, இந்த தேசத்தில் திராசயந்தோ மிருககணான்னு மிருகங்கள்லாம் வசிக்கிற இடம் இது. இந்த மிருகங்கள்லாம் வசிக்கிற இடத்துக்கு மனுஷா வரவே மாட்டாளே. நீங்களே மனுஷாலே இருக்காளே, ஏன் மனுஷால் வரே? அதே மாதிரி எல்லாரும் கீழே பார்த்து தான் நடப்போம். நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நடந்து பார்த்தா புரியாது. நாம் நடக்கிறது நாம் மனசில் வாங்கிட்டு பார்த்தா கீழே பார்த்து தான் நடப்போம். கீழே பார்த்து நடக்காதவன் தான் கீழே விழுவான். இது தள்ளி விட்டுருத்தும்பா. அவன் அந்த பெரிய இந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர், என்னை தள்ளி விட்டுருத்தும்பா. அதுவாக தள்ளி விடுற. நாம் ஜாக்கிரதையாக போல நாம் கீழே விழுந்துட்டோம். அது மாதிரி பகவான் அப்படி நிற்க ஆஞ்சநேய சுவாமி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டால், மரங்கள்லாம் பார்த்துட்டு வரையில ஏன்னு கேட்டார். ஏன்னா சுக்ரீவன் குரங்கு கீழே பிளாட்ஃபார்ம் போட்டுட்டா உட்காந்துட்டு இருக்க போகிறது. மரத்துக்கு மரம் தாவ போகிறான். யாருன்னு பார்த்துட்டே வரார் சுவாமி. சுக்ரீவனா யாருன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு வரார். அது மாதிரி மரத்தை பார்த்துன்னு வரேன். ஆனால் உங்களுடைய கலரோ உங்களுடைய செய்கையோ நீங்கள் போட்டுருக்க வஸ்திரமோ ஒன்றுத்துக்கு ஒன்று வெதிரேகமாக இருக்குது. ஒன்றும் பொருந்தவே இல்லை. ஆனால் தைரியமாக இருக்கேள். எதுக்கும் பயப்படாத மாதிரி தெரிகிறேள். ஏதாவது விலங்கு வந்ததுன்னா பார்த்து பயப்படணுன்னு பார்த்தோன்னா கையில் வில் அம்பு ரெடியாக இருக்குது. இப்படிலாம் பார்த்துருக்கேலே, நீங்கள் யார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதையும் தவிர சர்வபூஷண பூஷார்ஹா, எல்லா ஆபரணமும் தரிக்க வேண்டிய சரீரம் அது, ஒன்றுமே போடாமல் இருக்கேன்னா. இந்த சில பேர் ஆபரணம் போட்டால் வேண்டாம்ப்பா எதுக்கு உனக்குன்னு தோணும். சில பேர் போட்டுண்டா அழகாக இருக்கும். அது மாதிரி விதவிதமான அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய சரீரத்தை இப்படி வச்சுருக்கேலேன்னு கேட்டார். அதே மாதிரி நான் இவ்வளோ பேசுகிறேனே நீங்கள் பேசாமல் இருக்கேலேன்னு சொன்னால், சுக்ரீவன் ஒரு தர்மாத்மா. ஓ, என்னை பற்றி பேசலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? சுக்ரீவன் ஒரு தர்மாத்மா. அந்த தர்மாத்மாவால் நான் அனுப்பப்பட்டேன். அவனுடைய மந்திரி நான். உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னான். உங்களுடைய சக்கியம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சக்கியம் பண்ணிக்க சுக்ரீவன் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னான். நான் அவனுடைய மந்திரின்னு சொன்னான். உன்னே மந்திரின்னா பகவான் நேரடியாக பேசக்கூடாது. மந்திரி இப்போ ஸ்தானம் தானே முக்கியம். இவர் ராஜா அல்ல. அதனால இவர் நேரடியாக பேசக்கூடாது. சரி, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாராம். செய்கையால் சொல்கிறார், லக்ஷ்மணா ஜாக்கிரதையாக பேசுங்கிறார். நாருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேததாரிணஹ நாசாமவேத விதுஷஹ சக்யமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம். ஜாக்கிரதையாக பேசு.
ருக்வேதம் படித்தவனுக்குத்தான் வினயம் வரும். அதனால அவன் வினயமாக பேசுகிறான். ருக்வேதம் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால நீயும் வினயமாக பேசு. நாயஜுர்வேதாரிணஹா, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொற்களும் ஞாபக சக்தியோடு பேசுகிறான். இதே மாதிரி பேசுகிறவனே கிடையாது. நன்னா நினைப்போடு பேசுகிறான். யஜுர்வேதம் படிச்சிருக்கவனுக்கு தான் இப்படி வரும். அதனால யஜுர்வேதமும் படிச்சிருக்கான். நான் சாமவேத விதுஷா, சாமவேதம் படித்தவனுக்கு ஞானம் இருக்குமா? சாமவேதம் படித்தவன் ஞானம் இருக்கும். எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. இவா யாரோ ராஜாக்கள் நினச்சின்னு அப்படி வினயமாக கைகட்டின்னு பேசுகிறாராம். அதனால ஞானத்தோடு இருக்கான். அதையும் தவிர வியாக்கரணம் முழுமையாக படிச்சிருப்பான் போல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையில் இவ்வளவு வார்த்தை பேசினானே, ஒரு வார்த்தை கூட தப்பான சொற்களே உபயோகப்படுத்தவே இல்லை. அது மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். அதையும் தவிர்த்து நிறையா கேட்டிருப்பான் போல இருக்கு. நான் பகுதா ஸ்ருதம், நிறையா கேட்டவனுக்கு தான் பேச முடியும். அதனால நிறையா கேட்டிருப்பான் போல இருக்கு. தப்பாக பேசவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் சௌரியமாக இருக்கேலா, உங்கள் காத்து கல்யாணம் விசாரிக்க வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கேன், உங்கள் காத்து கல்யாணம் ஆகிடுதா, மாப்பிள்ளை வந்தாரா, மாப்பிள்ளை எந்த ஊர் இப்படின்னு வரிசையாக கேட்டுகிட்டே இருப்பான். அவனை பேசவே விட மாட்டான். மாமா எல்லாத்துக்கும் தலையாட்டி என்னோடய விதின்னு நினச்சிப்பார். படபடன்னே பேசலைங்கிறார். படபடன்னு பேசாமல் வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு பேசுகிறான். அதனால் ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு சொன்னான். உடனே லக்ஷ்மணன் கண்ணை மூடிண்டு அப்படியே சொல்கிறான். ராஜா தசரதோ நாம துதிமான் தர்ம வத்சலா, சாதுர்வர்ணம் ஸ்வதர்மேன நித்யமேவாப்யபாலயத், நத்வேஷ்டா விததே தஸ்ய நச சத்வேஷ்டி கஞ்சனா. அயோத்தின்னு மாநகரம் இக்ஷ்வாகுல பிறந்த தசரத சக்கரவர்த்தி ராஜாவாக இருந்து கௌசல்யே, சுமித்ரே, கைகேயின்னு 3 மனைவிகளை விவாகம் செய்து கொண்டு அவரிடத்துல பிரியமாக மக்கள்லாம் இருந்து அடுத்த 200 பிரம்மா மாதிரியா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அப்பேற்பட்ட மகாபிரபுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் ஒரு 4 குழந்தைகள் பிறந்தது. அதில் மூத்த பிள்ளை தர்மமே உருவான பிரபு ராமச்சந்திரன் பேர். கைகேயினுடைய வரதானத்தினால சுவாமி காட்டுக்கு வரும்படியாக நேர்ந்தது. காட்டுக்கு வரும்போது ராம லக்ஷ்மண சீதையோட கூட வரா மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்தது. அந்த சன்னிவேசத்தில் வந்த பிரபு வந்த இடத்துல பரதன் வந்து பரதனுக்கு பாதுகானுகிரகம் பண்ணி பகவான் பஞ்சவடியில் இருந்த பொழுது யாரோ ஒரு துஷ்டன் தேவியை அபகரிச்சுட்டு போயிட்டான். தேவியை அபகரிச்சுட்டு தேவியை தேடும் வரும் வழியிலே ஜட்டாயுக்கு வைகுண்ட லோகம், கபந்தனுக்கு புண்ணியலோகம், சபரிக்கு சொர்க்காதி லோகங்களை வாரிவிட்ட பிரபு சுக்ரீவனோடைய சக்கியம் பண்ணுறதுக்காக வந்தார்னு சொல்லும் பொழுது குரல் நடுங்க ஆரம்பிச்சுடுதான். ஏன் அப்படின்னா, சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புரா, எல்லா லோகத்துக்கும் யாரு சரணாகதி அடைந்தால் உடனே சரணாகத வச்சலனோ அவன் சரணடைய வந்திருக்கான்னு சொல்றதுக்கு இவருக்கு வாயே வரல. யாரு ராமன் அந்த யுத்தத்தில் இருந்தான்னா மற்றவர்கள்லாம் கவலையே பட வேண்டாமா, அவ எல்லாருக்கும் ரட்சையாம். அது மாதிரி எந்த பிரபுவை பார்த்து சொல்லணுமோ அந்த பிரபு சரணாகதம் பண்ண வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். குருர்மே ராகவ சோயம் சுக்ரீவம் சரணம் கதா, அப்பேற்பட்ட பிரபு எல்லா லோகத்துக்கும் சரணாகத வச்சலன், அன்றினவர்களை காப்பாற்றுற பிரபு. அந்த பிரபு உங்களிடத்துல சரணாகதம் பண்ணுவதுக்காக வந்திருக்காள் அப்படின்னு சொன்னான். சுக்ரீவன்ட்ட சக்கியம் பண்ணுறதுக்கு பிரபு வந்தான்னு சொன்னால் உன்னே இந்த சன்னிவேசத்தை புரிஞ்சுட்டாரா ஆந்திரே, அதுதான் புத்திசாலிங்கிறது. இந்த சன்னிவேசத்தை புரிஞ்சுட்டாராம். புரிஞ்சுட்டு
ஆகா இது நாங்கள் செய்த பாக்கியம் இல்லையான்னு நான் நாங்கள் பண்ண பாக்கியமாச்சே இது யாருக்கு கிடைக்கும்? சுக்ரீவன் பண்ண பாக்கியம் நீங்களே தேட வந்திருக்கேலே, நாங்கள் என்ன உங்களை சரணாகதி பண்ணணும்? நீங்கள் எங்களுடைய நட்பு உறவு வைத்து கொள்ளணும்னு நினைக்கிறதே பெரிய நாங்கள் செய்த பாக்கியமாக கருதுகிறோம், உடனே போகலாம்னு ஆரம்பித்தால் சுக்ரீவனுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னால் உன்னே சுக்ரீவன்ட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் உன்னே சுவாமி எந்த வழியாக போகணுன்னு ராமன் கேட்டார். அப்போது ஆஞ்சநேய சுவாமி சொன்னான்னா, இதுவரையும் நீங்கள் நடந்து வந்தெல்லாம் பரவாயில்ல, நான் வந்ததுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னுட்டார். இதுலேருந்து சுவாமி தேரில் தான் போகிறார். இனிமேல் ராஜாவாயிட்டார். இதுலேருந்து பிரபு சுவாமிக்கு இந்த 2 தோல் எதுக்கு இருந்தது? கண்ணு பார்க்கறதுக்கு, கையை அர்ச்சனை பண்ணுறதுக்கு, காலு பகவானுடைய சன்னதிக்கு போகிறதுக்கு, இதெல்லாம் இருந்தது. இந்த தோல் எதுக்கு இருந்ததுன்னு இத்தனை நாள் புரியாமல் இருந்தது. புண்ணியசாலி தெய்வமான உங்களுடைய திருமேனியை ஜம்முன்னு உக்காரத்துக்கு தான் இந்த திருமேனின்னு சொல்லி பெரிய நங்கநல்லூர் ஹனுமார் மாதிரி மாறினார். 2 பேரையும் 2 பக்கமாக தூக்கிண்டார். சுக்ரீவன்ட்ட போனான். சுக்ரீவன் கொஞ்சம் அசடு. சுக்ரீவன் எட்டிலேருந்து பார்த்தான். ஐயையோ ஆஞ்சநேயன் அவனோட சேர்ந்துட்டான் போல இருக்குன்னு நினச்சான். வந்தவன் அவன்கிட்ட ஏதோ பணத்தை கொடுத்துட்டான் போல இருக்கு, அதோடு சேர்ந்துடுத்து இது விடாது போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயன் வேறு சேர்ந்துட்டா நம்மளை இன்றைக்கி அவ்வளோதான், இன்றைக்கி தான் நமக்கு ஸ்ரார்த்தம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். உடனே சுக்ரீவன் போய் ஒளிஞ்சுட்டான். கிட்ட போய் ஆஞ்சநேயர் போய் பார்த்தார். ராஜன்னு என்னதுன்னு கேட்டார். நீ என்னப்பா பண்ணுறேன்னு அவன், நீ ஏதோ வந்திருக்கியப்பா, 2 பேரும் தூக்கிட்டு வேற வந்திருக்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையடாப்பான்னா. நாம் பார்த்து ஒளிஞ்சிக்கிற பிரபு இல்லை, காலில் விழுந்து சரணாகத வச்சலன் அவன்கிட்ட அப்படி பண்ணணும். நம்ம இடத்துல நட்பு கொள்ள வந்திருக்கா, நீங்கள் எதிர்கொண்டு அழைக்கணும். நான் உடனே தங்கத்தட்டு கொண்டு பூஜை பண்ண வந்துட்டான். உடனே வந்தோடனே வலது கையை நீட்டுனா. சகாம் சந்தன விருக்ஷஸ்ய ததௌ பரம புஷ்பிதாம். வலது கையை நீட்டுனா. நான் சுக்ரீவன், வாலியினுடைய தம்பி, உங்களுக்கு என்னோட சக்கியம் பண்ண விருப்பம் இருந்தால் இதோ என் வலது கையை நீட்டுற சக்கியம் பண்ண. முதல்ல சேகன் கொடுக்க ஆரம்பித்தது சுக்ரீவனாக தான் இருக்கும். ஆரம்பித்தா உடனே கையை கொடுத்தா. உடனே சுவாமி சந்தோஷம்னார். சந்தன மரத்தோட கிளையை பிச்சு போட்டான் சுவாமி உட்காரத்துக்கு. அப்படி போட்டான். லக்ஷ்மணனை கீழே உட்காரும்படியாக பண்ணிட்டான். லக்ஷ்மணன் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தால் அந்த சமயம் நமஸ்காரம் பண்ணி சுக்ரீவன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். அப்படிலாம் கதையை சொல்லோன்னே, எங்கள் அண்ணா கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்தால் வாலின்னு பேர். எங்கள் அண்ணா ஒரு சமயம் நாங்கள்லாம் அரண்மனையில் இருக்கும் பொழுது துந்துபியினுடைய புள்ளே மாயாவின்னு ஒரு அரக்கன் யுத்தத்துக்கு கூப்பிட்டான். யுத்தத்துக்கு கூப்பிட்ட போது எங்கள் அண்ணா போனான். எங்கள் அண்ணாட்ட ஒரு வரம் உண்டு, யாரோட யுத்தம் பண்ணுறாலோ அவனுடைய பாதி சக்தியும் இவருக்கு வந்துடும், அது மாதிரியான ஒரு வரம் உண்டு. அதனால் அவன்கிட்ட போனார். ரொம்ப காலம் யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. அப்படி யுத்தம் நடந்தோன்னா அவன் ஒரு குகைக்குள்ளே, எங்கள் அண்ணாவுக்கு பயந்துன்னு குகைக்குள்ளே போயிட்டான். அவனை விட்டுடுங்கன்னான்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் கேட்கல. அவனை வதம் பண்ணிட்டு தான் நான் வருவேன்னு சொன்னார். அப்படி வதம் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னோடனே வெகு காலமாக அவன் வராத காரணத்தினால எங்கள் அண்ணா, நானே குகைக்குள்ளே போகிறேன், நீ வெளியில் இருந்து பார்த்துக்கோன்னு எங்கள் அண்ணா போனார். போனோடனே சுமார் 1 வருஷ காலமாச்சு, 2 பேரும் வரவே இல்லை. அங்கேருந்து ரத்தமாக வந்தது, ரத்தம் வெள்ளமாக வந்தது குகைக்குள்ளேருந்து. அப்படி வந்த பொழுது எங்கள் அண்ணா போட்டுருந்த வஸ்திரம், ஆபரணம் இதெல்லாம் அந்த ரத்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்தது. ஓஹோ, அண்ணா ஒரு கால் வதமாயிட்டாரோன்னு நான் நினச்சேன். அங்கே இருந்த மந்திரிகள்லாம், அண்ணா வதமாயிட்டான்னா திருப்பி இந்த மாயாவிங்கிற வந்துடுவானே, அவன் வந்துட்டா சுக்ரீவன் சண்டை போட மாட்டான், அவன் உடனே வெள்ளைக்குடியை காமிச்சிடுவான். அவனுக்கு சண்டை போட தெரியாது. அவன் பெரிய கல்லா தூக்கி அந்த குகையில் மூடிட்டான். குகையில் மூடி நான் கிஷ்கிந்தா நகரத்துக்கு வந்தேன். ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாதுன்னு மந்திரிகள்லாம் சொல்ல நான் கிஷ்கிந்தா நகரத்துக்கு மன்னனாக ஆனேன். கொஞ்ச காலம் பிறகு எங்கள் அண்ணா வந்தார். எங்கள் அண்ணா வந்தோடனே
சந்தோஷத்தோடு கூட நான் எங்கள் அண்ணாவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி என்னுடைய தலையை அவருடைய திருப்பாதத்தில் வச்சேன். அப்படி வச்சும் பொழுது கூட அவர் என்னை மன்னிக்காமல் விட்டார் அப்படின்னா. உடனே லக்ஷ்மணனை நோட் பண்ணுறான்னார். ஒருத்தன் சரணாகதி நமஸ்காரம் பண்ணி காலை தொட்டு மன்னிப்புன்னு கேட்குறான், இவன்கிட்ட தப்பும் இல்லை. அப்படி சொன்ன பொழுதும் அவன் போகலை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அவன் வதம் பண்ணுறதுக்கு சுவாமி பாயிண்ட் தேடிக்கிறார். உடனே இதெல்லாம் சொன்னான். அதன் பிறகு எல்லார்ட்டையும் என்னை பற்றி துஷ்பிரச்சாரங்கள்லாம் பண்ணி மற்ற மந்திரிகள் எல்லாரும் சொல்வதை கேட்காம என்னை நாட்டை விட்டு வெளியில் அனுப்புவதும் இல்லாமல் என்னுடைய மனைவியும் அபகரித்து கொண்டார் அப்படின்னு சொன்னான். இதையும் எழுதி வச்சுக்கோன்னார். ஏன் அப்படின்னா, சுவாமி வைகுண்டத்திலேருந்து இங்கே வரும்பொழுது ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், இது பெரிய பிரமாணமாக வச்சுட்டார் பெருமாள். சொன்னால் என்னுடைய லைஃப் இது எனக்கு அப்படிங்கிறான். அது மாதிரி ஒரே ஒரு பத்னி, ஒரே ஒரு அம்பு தான். வதம் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஒரு அம்பு அவன் காலி. சும்மா இந்த பொசன்னு சண்டை போடுறதே அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி வார்த்தையிலேருந்து வாக்குலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்துன்னா அதை கடைபிடிப்பார், யோஜனை பண்ணி தான் பேசுவார். அது மாதிரி ஒரு விரதமுள்ள பிரபு நாம் வந்திருக்கோம் அப்படின்னா, இவன் இந்திரனுடைய அம்சமாக வாலி. இவனும் தலைவனை அனுசரித்து தானே இருக்கணும். இவன் பாட்டு நான் 4 கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவனே ஆரம்பித்தான்னா மற்றவா என்ன பேப்பரில் வந்து அவர்கிட்ட இருக்கவனே 4 கல்யாணம் பண்ணிட்டான்னு போடுவான். அதனால இதையும் எழுதிக்கோ. பிறர் மனைவியை தப்பாக பேசுறது சாஸ்திரப்படி தப்பு. அப்படி இருக்கும்பொழுது வலுக்கட்டாயமாக அபகரிச்சிருக்காருன்னா ரொம்ப தப்பு, அதை எழுதிக்கோன்னார். இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் இந்த மலைக்கு எங்கள் அண்ணா வரமாட்டார்னு நான் இங்கே இருக்கேன்னா. ஏன்னா அந்த அரக்கனை தலையை தனியாக உடலை தனியாக பண்ணார். ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி ஒரு விட்டா இந்த மலையில் வந்தது. இங்கே ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார். தபஸுக்கு இடையூறாக பண்ணுற இந்த இடத்துக்கு வந்தன்னா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சு போட்டுருன்னு அவர் சாபம் கொடுத்தார். அதனால இங்கே வரமாட்டான். அதுக்காக என்னுடைய பாதுகாப்பை கருதி எனக்குள்ளவாளை சேர்த்துன்னு நான் இங்கே இருக்கேன்னா. உன்னே சரின்னு சொன்னான். உன்னே நீங்கள் சீத்தையை தேடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும். கொஞ்ச காலம் முன்னாடி இந்த பக்கமாக போகிறத ஒரு பெரிய மூட்டை இங்கே விழுந்தது. அதில் விலையுயர்ந்த நகைகள்லாம் இருந்தது. இந்த நகை பெண்கள் அணிகிற நகையாக இருக்குது, இது உங்கள் தான் நீங்கள் பாருங்கன்னு காமிச்சா. இப்படி பார்த்தா ராமனுக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு இது எல்லாமே புதுசாக நடக்கிறது. இந்த ஏர்போர்ட்டில் ஒருத்தனை போக தெரியாதவனை புதுசாக விட்டோன்னு வச்சுங்க, அவன் எதை கண்டா சொல்லுங்கள், செக் பண்ணுறதை கண்டானா, இதில் இப்போ இந்த என்ட்ரன்ஸில் எப்படி போகணுன்னு கண்டானா, ஏர்போர்ட்டில் எதைன்னு கண்டா கண்ணை கட்டி விட்டா மாதிரி போதும் நான் ஃப்ளைட்டே ஏரில் வெளில போயிடுறேன்பா. 1 மணி நேரம் முன்னாடி வெயிட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு புரியாது. எல்லா இடமும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். பேக் ஒரு இடத்துல போய்டும், எல்லோரும் ஒரு இடத்துல போய்டும், எல்லோரும் ஒரு இடத்துல சேர்க்கணும். இதெல்லாம் விட ஏறினோன்னே சில பேர் இறங்கி வரணும்னு தோணவெல்லாம் இருக்கான். ஏறினோன்னே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் ஒருத்தர் வந்து, ஃப்ளைட்டில் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்க ஹாப்பி ஜெர்னி அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லோரும் அதை நினச்சிட்டு இருப்பா. அந்த சமயம் அந்த அம்மா சொல்லுவா, ஒரு கால் ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுத்துன்னா நீங்கள் இந்த பேராஷூட் வச்சுருக்கோம், அதுலேருந்து நீங்கள் எழுத்து குதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது ஹாப்பி ஜெர்னியாது ஆரம்பிக்கும் பொழுது எங்கேப்பா போகிறேன்னு கேட்டாலே அபசகுனமாக நினைக்கிற இடத்துல நாம் இருக்கோம். இங்கே போகும்போது அந்த பேராஷூட் உபயோகப்படுத்திக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு உபயோகப்படுத்த தெரியலன்னா உங்கள் விதின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா என்னன்னு சொல்கிறது? நாம் அது ஏன்டா ஏறணும், எப்படா இறங்குவேன்னு பிரார்த்தனை பண்ணவெல்லாம் உண்டு. நம்ம அசாமி முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணது கேஸெல்லாம் இருக்குது இன்னும். அது மாதிரி இவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நெக்லஸ் எடுத்து காமிச்சான், இதுவான்னு பாரு அப்படின்னா. இன்னும் லக்ஷ்மணனை பார்த்தார் சுவாமி, எனக்கும் தெரிலண்ணான்ட்டார். தெரிலண்ணான்னா. உன்னே நெத்தி சுட்டு எடுத்து காமிச்சார், இதுவா பாரு அப்படின்னா. அண்ணா தெரிலண்ணா. வளையல் எடுத்து காமிச்சா, இதுவா பாரு, தெரியலண்ணா அப்படின்னு ஒன்றா காமிச்சுட்டே இருக்கான். தெரியலன்னு சொல்லிகிட்டே இருக்கான். கொலுசு இப்படி எடுத்து காமிச்சார். கொலுசு அண்ணா அப்படின்னா. என்ன லக்ஷ்மணா, ஏன் இதுவரையும் தெரியாதுன்னு இப்போ ஏன் நிறுத்த சொல்கிறேன்னார். அண்ணா இது கண்டிப்பாக தேவி இதுதான்னா மன்னி இதுதான் அப்படின்னா.
அதாவது ஏதாவது ரெண்டு தெரியும் ரெண்டு தெரிலன்னா ஒத்துக்கலாம், இதை மட்டும் தெரியும்னா சந்தேகம் வருமோன்னோ. அதனால ராமன் இதை ஒண்டி தெரியுங்கிறியா ஏன்னு கேட்டார். அப்போ சொன்னா, அண்ணா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பண்ணி நமஸ்காரம் பண்ண டெய்லி வருவேன். அந்த நமஸ்காரம் பண்ணும்போது இந்த கொலுசை பார்த்துருக்கேன்னா இதுதான் தேவியினுடைய கொலுசுன்னு நான் இந்த குரங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசின்றது. அண்ணாவை நித்தியம் நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குது, மண்ணியும் இருந்தால் மண்ணியும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு இதுவாக பேசின்னு இருக்க எல்லாம். இவாளுக்கு இது புதுசு, எல்லாம் புதுசொன்னா இது மாதிரி இருந்தது. இது மாதிரி நமஸ்காரம்லாம் பண்ணோன்னே, சுவாமி நீ ஒன்றும் கவலைப்படாத, வாலியை வதம் பண்ணி உனக்கு கிஷ்கிந்தா ராஜ்யத்தை உனக்கு மீண்டும் தரேன்னா இவன் அசடுன்னு முதல்ல சொன்னோம்ல. சுக்ரீவன் சொன்னான், அதெல்லாம் சரி, நீங்கள் வதம் பண்ணுறது இருக்கட்டும், நீங்களே என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேள் நான் அப்படின்னாவன். சரி இவனுக்கு நம்ம பற்றி தெரியல போல இருக்கு, ஒரு டெஸ்ட்டு வேணால் வச்சுட்டு பார்த்துருவோன்னா. ட்ரையல் மேட்ச்சுன்னு அவன் தான் ஆடினான். உடனே டெஸ்ட்டு வச்சான். உடனே என்ன பண்ணணுன்னா, இந்த அவனுக்கு மரத்தை பற்றி தானே தெரியும், குரங்கோன்னு அவன். இந்த மரத்தை எல்லாத்தையும் அடிக்கணும்னா, 2 மரத்தை ஒரே மாதிரி அடிக்கணும்னா சுவாமி வில்ல விட்டார். ஒரு 10 மரத்தை நறுக்கி அண்ணன்ட்ட போய் விழுந்து திருப்பி ராமன்ட்ட வந்தது. பார்த்தா சரி வீரன்தான் போல இருக்கு அப்படின்னு. இவனுக்கு இந்த பயம் உள்ளவாளுக்கு இந்த WWE ஒன்று போடுறான் பாருங்க, சண்டை போட்டுக்கிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். அதை பார்த்தா இவனுக்கு கண்ணில் ஜலமாக, இவனை அடிக்கிற மாதிரியே தெரியும் இவனுக்கு. என்ன அது, ஐயோ அந்த சேனலை மாற்றிருங்க மாமா, என்னால் முடியாது மாமா அப்படிமா. அவர் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பகவான் சுவாமியை டெஸ்ட் பண்ணா, சுவாமி பார்த்தா நீ போயிட்டு வான்னார். போனான், வாலியை சண்டைக்கு கூப்பிட்டான். வாலி பார்த்தான், மேலே ஏறி நன்னா குத்துன்னு குத்தி அவன் கழுத்தை நெரிச்சு விட்டான். உயிர் போகும்போது அப்படியே அண்ணா அண்ணா அண்ணான்னா உடனே பார்த்தா, சரி போடா அப்படின்னு போட்டு வந்து ஒரு தம்பியோன ஒரு வாட்ஸ்அப்ல வந்துடுது திடீர்னு. சரி போடா அப்படின்னு விட்டோன்னே இவன் பொழைச்சோண்டாப்பான்னு ஓடி வந்தானா. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சவன் மாதிரி பொழைச்சாண்டான்னு ஓடி வந்து ராமன்ட்ட வந்தான். எப்பா எனக்கு கிஷ்கிந்தா ராஜ்யமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ எங்கேயாவது பார்க்க போ, நான் இங்கேயே சௌக்கியமாக இருக்கேன், என்னை விட்டுவிடுன்னாவன். சுவாமி சொன்னார், உங்கள் 2 பேருக்கு நான் எப்படிப்பா காட்டுறது, எனக்கு அடையாளமே புரியலன்னார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கருப்பா சேப்பா என்னன்னு வச்சு கண்டுபிடிக்கிறது, இதை எனக்கு ஒன்றும் புரியலன்னார். உடனே இப்போ இந்த வாட்டி அப்போ போக சொல்கிறேலான்னா, இந்த வாட்டி போ, லக்ஷ்மணனை விட்டு ஒரு மாலையை தொடுத்து போட சொன்னாராம். ஏன் அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு ஆசனம் கொடுக்கல. பாகவத அபச்சாரம் இருந்தால் பகவான் ரட்சிக்க மாட்டாராம். பாகவதால பக்தர்கள் இருக்காலே, அகம் பக்த பராதீனகாங்கிறார் சுவாமி, நான் பக்தர்களுக்கு அடிமைங்கிறார். அது மாதிரி உள்ள பிரபு பக்தர்கிட்ட அபச்சாரம் இருக்கிறவனை ரட்சித்தோன்னு நாளைக்கு பின்னாடி நம்ம ரெக்கார்டில் இருக்கக்கூடாதுன்னு சுவாமி தீர்மானம் பண்ணி இந்த வாட்டி விட்டாராம். விட்டோடனே ஒரு மாலையை போட சொல்கிறேன், நீ போயிட்டு வான்னார். உடனே மாலையை போட்டான், உடனே போனான். உடனே போனோடனே சண்டை ஆரம்பித்தது. வாலியை பார்த்து ஹே வாலின்னு கூப்பிட்டான். உடனே இவனை இந்த வாட்டி முடிச்சுட்டு வரேன்னு வாலி கிளம்பினான். இவனை முடிச்சுட்டு வரேன் இப்போ அப்படின்னா தாரை தடுத்தாலாம். தம் திருஷ்ட்வா ராகவம் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம். நீங்கள் இந்த யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னா, ஏன்னு கேட்டாலாம். உடனே அதுக்கு சொன்னா, யாரோ ராமலக்ஷ்மணன் 2 பேர் காட்டுக்கு வந்திருக்காலாம். நம்ம குழந்தை காட்டுக்கு போகும்போது மகா பராக்கிரமசாலிகள், அவளை வெல்வதற்கு யாருமே இல்லை, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால், அதனால் நீங்கள் போக வேண்டாம், அதுவும் ராமலக்ஷ்மணால் ஜெயிச்சவான்னு ஒருத்தர் யாருமே கிடையாது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னான். அதுவும் தவிர அவள்கிட்ட நாம் சக்கியம் பண்ணணுமே தவிர விரோதிக்கிற பிரபு கிடையாது ராமன், அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்கன்னா. அப்போ சொன்னாராம்,
வாலி சொல்கிறான், நான் ராமனுக்கோ இல்லை லக்ஷ்மணனுக்கோ அயோத்திக்கோ எந்த விதமான தீங்கும் பண்ணவே இல்லையேண்ணா. நான் அவளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லையே. நாம் அவளுக்கு தொந்தரவு கொடுத்தா நமக்கு கொடுக்க போகிறான். நான் இதுவரையும் அவளை பார்த்தது கூட இல்லை, அவள் ஏன் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி என்னை வதம் பண்ண வேண்டிய காரணமும் அவள்கிட்ட இல்லை. அதையும் தவிர ஒருத்தன் யுத்தத்துக்கு கூப்பிட்றான்னா அது போய்தான் ஆகணும், அதை நிராகரிச்சன்னா அது வீரனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொன்னான். அந்த சொன்ன பிரகாரம் வாலி யுத்தத்துக்கு போனான். அப்படி யுத்தத்துக்கு போகும் பொழுது நேர சண்டைக்கு போனால், அப்படி யுத்தத்துக்கு போன அந்த வாலியும் சுக்ரீவனும் கடுமையான சண்டை போடும் பொழுது சுவாமி தன்னுடைய பானத்தை எரிஞ்சார். இந்த ராம பானத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அப்படி இப்படி வில்ல இப்படி இழுக்கிறாளோன்னோ, இழுக்கும் பொழுது அது என்னன்னு கேட்கும். வதம் பண்ணுற கேஸா இல்லை அடிச்சுட்டு வந்துட்டுமா என்னன்னு, அது ஒரு ஸ்பெஷல் இவர்கிட்ட. இந்த புதுசாக சொல்கிறான் பாருங்க, இது AK-47 இத்தனை தூரம் வெடிக்கும், இத்தனை பேரை தொலைக்கும்னு இப்படி சொல்கிறானோன்னோ, அது மாதிரி சுவாமி இதை இழுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இல்லை இல்லை இவன் தப்பு கொஞ்சம் கூட பண்ணியிருக்கான், இது வதம் பண்ண வேண்டிய கேஸுன்னுட்டார். உடனே கிட்ட போனால் நெஞ்சில் போய் பாஞ்சி கொடைய ஆரம்பிச்சிருது. அது கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோன்னே அப்படியே பார்த்தானா, அவன் கீழே விழுற சமயம் மரத்தில் மறைஞ்சிருந்த பிரபு லேசாக அப்படியே எல்ல வந்து தரிசனம் கொடுத்தாரான். தரிசனம் கொடுத்தோன்னா ஆஹாஹா இது ராமன் தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு உடனே ரொம்ப அவமரியாதையாக பேசிட்டான். ராமனை பார்த்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறான். என்னை ஏன் கொன்னேல்? என்னை கொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கோ உங்கள் நகரத்தில் உள்ள மக்களுக்கோ நான் தீங்கு விளைவிக்கவே இல்லையே. கிம் வக்ஷ சிதாம் மத்தியே, என்ன பண்ணேன்னு சொல்லுங்கோ. வதம் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கணுமே, அதை சொல்லுங்கோ. சர்மமே சித்திகி, என்னுடைய தோல் மிருகங்கள்லாம் அடித்தோன்னா அந்த தோலை உபயோகப்படுத்துவா. அது மாதிரி குரங்குகளுடைய தோலை கூட உபயோகப்படுத்த முடியாது. எதற்காக என்னை வதம் பண்ணேன்? கதம் தசரதேனத்வம் ஜாதா, எதுக்காக வதம் பண்ணுறதுக்கு காரணமே இல்லாமல் ஒரு கால் நீங்கள் தேவியை கண்டுபிடிக்கணும்னு என்னிட்ட வந்தால் நான் அதை ஒரே செகண்டில் பண்ணி கொடுத்துருப்பேனே. இப்படிலாம் இருந்த என்ன வதம் பண்ணுறதுக்கு காரணமே இல்லாமல் வதம் பண்ணியிருக்கேலே, இது நியாயமானு கேட்டான். உடனே சுவாமி அவன் பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பதில் கொடுக்க ஆரம்பித்தான். அப்பா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், நீ பேசுறது சரி கிடையாது. உனக்கு நானே சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்க மரம் பசு இதெல்லாம் இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு உட்பட்டது. விலங்கு இதெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்போ பரதன் ராஜாவாக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு தப்பு பண்ணனா அதை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு. நானும் ராஜகுமாரன், எனக்கு ரைட்ஸ் உண்டு. ராஜ்யத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணான்னா அதை தட்டி கேட்குற உரிமை எனக்கு உண்டு. அதனால் கேட்டேன். இது பரதனுடைய ஆட்சி. அதே மாதிரி தர்மத்தை மீறினோன்னா யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை அனுபவிக்கணும் ஒன்று. அதே மாதிரி பிறருடைய மனைவியை அபகரிச்சிருக்க, மகள் தங்க மனைவி அம்மா இவெல்லாம் இருக்காளே, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வித்தியாசம் இருந்தாலும் அவ மதிக்கக்கூடியவா. பிறர் மனைவியை நாம் தப்பாக நினைச்சா அது தர்மம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் பொழுது நீ பிறர் மனைவி மேலே ஆசைப்பட்டிருக்க. அது இல்லாமல் இந்த அவதாரம் எதுக்கு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பத்னியோடைய ஏகபத்னி விரதனாக நான் இருக்கேன். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு உட்பட்டவன் நீ வேற மாதிரி இருந்தால் என்ன தப்பு? அதையும் தவிர ஒருத்த சரணாகதின்னு பண்ணான், அவனை ராஜ்யத்தோடு அபகரித்து விட்டான்னா அவன் மனைவியை எதுக்கு பலாத்காரம் பண்ணேன்? இப்படி இத்தனை தப்பு பண்ணதுனால தான் உன்னை வதம் பண்ணேன்னு சொன்னோன்னே அவனே புரிஞ்சுட்டான். அப்படி புரிஞ்சுட்ட வாலி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தப்பு பண்ணேன்,
எனக்குன்னு கடைசி காலத்தில் நான் ஒரு வரம் கேட்கலாமான்னா என்ன சொல்லுன்னார் சுவாமி. அப்போ அவன் சொன்னான், எனக்கு என்னுடைய மகன் தனியாக விட்டுட்டு போகிறேன், அவனை தனியாக விட்டுட்டு போகிறோமேன்னு எனக்கு எண்ணம் இருக்குது, அதனால அவனை நீங்கள் நன்னா பார்த்துக்கணும்னு சொன்னால், நீ இருந்து எப்படி பார்த்துப்பியோ அது மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோன்னா. அப்படி இருந்த பொழுது உன்னே தாரைக்கு சொன்னான். தாரைக்கிட்ட இது வாலி வதம் ஆயிடுத்துன்னு சொன்னோடனே தாரை வந்து புலம்ப ஆரம்பித்தால். புலம்பி தாரை கண்ணால் ஜலம் விட்டு அழுதால். உடனே தாரையெல்லாம் சமாதானப்படுத்தி வாலிக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்யத்தை பட்டாபிஷேகமாக பண்ணார். கிஷ்கிந்த ராஜ்யத்தை பிரபுவே பட்டாபிஷேகம் பண்ணால். அப்படி பண்ண உடனே சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கான். உன்னே சுக்ரீவன் தேவியை எப்போ தேடட்டும் அப்படின்னு ஆரம்பித்தான். சுவாமி சொன்னார், இப்போ தான் ரொம்ப நாள் ராஜ்யம் இல்லாமல் இருக்கான், இப்போ வருஷா காலம் வேற, கொஞ்ச நாள் ராஜ்யத்தை நல்லா சௌக்கியமாக அனுபவி, அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன்னார். உடனே சுவாமி சௌக்கியமாக அவர் தனியாக இருக்கார், இவன் நல்லா ராஜ்யாங்க விசேஷமான போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி அனுபவித்த பொழுது அப்படி அனுபவிச்சிருந்த சமயம் வருஷா காலம் முடிஞ்சது. இவன் மறந்துட்டான். இந்த சுகம் வந்தோன்னே பெருமாள்கிட்ட போகமாட்டோம். சௌக்கியமாக இருந்துட்டுன்னா ஆட்டோ பின்னாடி எழுதுறான், பிரச்சனை இல்லையேன் அர்ச்சனை இல்லை அப்படின்னு எழுதுறான். இன்றைக்கி அர்ச்சனை பண்ணுறவன் எல்லாரும் இங்கே ராமர் சன்னதிக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தில்லவலாகம் ராமன் அந்த சன்னதிக்கு பிரம்மோற்சவம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு ஜோசியர், ஒரு அம்மா அவர்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்கா, ஒத்த புல்ல இருந்தால் இந்த வருஷத்தில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் பேப்பரில் போடலை, இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் அவர் போடலை. ஒத்த புல்ல இருந்தால் அர்ச்சனை பண்ணணும்னு போட்டிருக்கா. அப்படியான்னு சொல்லி அந்த அம்மா அவாத்து பக்கத்தில் சொல்லி அந்த தெருவுக்கு போய் ஊருக்கே போய் அந்த சுற்று பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 500 தேங்காய் உடையிறது ராமன்ட்ட. என்னன்னு கேட்டால் ஒத்த பிள்ளைக்கு வச்சவங்களுக்கு இந்த வருஷம் ஆகாதாமே, சித்திரை மாதம் தான் பிரம்மோற்சவம் வருது, புது வருஷம் ஒத்த பிள்ளை வச்சவனுக்கு ஆகாதாமேன்னு எல்லாரும் அர்ச்சனை பண்ணுறா. என்னடா அதுன்னு பார்த்தோன்னா இந்த இவர் ஒத்தர்கிட்ட சொல்லியிருக்கா, அந்த அம்மா கொண்டு தான் இந்த பலன். இது பேப்பர் இல்லாமல் ஸ்திரீகள்கிட்ட சொன்னால் விஷயம் அப்படியே பாஞ்சு போயிடும். அது மாதிரி பாஞ்சு போய் ஒரு நாளைக்கு 500 தேங்காய் உடையிறது. அதனால தான் அதை அனுபவித்தவன் தான் ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கான், பிரச்சனை இல்லையேன்னு அர்ச்சனை இல்லைன்னு. இவனுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. பிரச்சனையாக இருந்தபோது யாரோ ஒருத்தர் ராமலக்ஷ்மணன் வந்திருக்கும் போது வாலி தான் அனுப்பிச்சிருக்கான்னு பயந்து போய் ஒளிஞ்சுட்டான். இப்போ இவனை கேட்பார் இல்லை, சௌக்கியமாக இருக்கா, ராமன்ற ஒருத்தரையே மறந்துட்டான். அப்படி இருந்தோன்னா லக்ஷ்மணன் அமிச்சா. லக்ஷ்மணன் எப்படா ராமன் சொல்லுவான், இவன் இந்த சுக்ரீவனை கண்ட நாம் போய் கேட்கணும்னு இவர் காத்துட்டு இருந்தா. லக்ஷ்மணன் நீ போய் பார்த்து கேட்டுட்டு வான்னார். நீ லக்ஷ்மணன் போனான். லக்ஷ்மணன் கோபத்தோடு கூட கத்தி, வாலி போன வழி இன்னும் திறந்தே தான் இருக்குன்னு கத்துனான். இவனை பயப்படுறவங்கள லிஸ்ட் எடுத்தானா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வருவான் சுக்ரீவன். அப்படி இருந்த சுக்ரீவன் பயந்துண்டு தாரை அம்ஜானா. தாரை தலைவிரி கோலத்தோடு கூட தாரை போனா. தாரை கிட்ட போனோடனே கோபத்தை இன்னாற்ற தான் காட்டணும்னு இருக்கு, ஸ்திரீகள்கிட்ட காட்டக்கூடாதோன்னோ. இன்னொன்று சக்கியம், இவா வாக்கு கொடுத்தது இதெல்லாம் சுக்ரீவன்ட்ட தான், இது தாரைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போஸ்ட்மேன் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துருதுன்னு போஸ்ட்மேனை கொண்டு வந்து கொடுக்குறான். அவனை போய் என்னை ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணன்னு அடித்தான்னா அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அது மாதிரி இவ தாரையே தூது மாதிரியா அமிச்சிருக்கான். இவ தலைவிரி கோலத்தோட அந்த கோலத்தோட வந்த லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுட்டு சுக்ரீவனுக்காக நான் காத்துட்டுருக்கேன்னு சொன்னா. அவள் சொன்னா, சுக்ரீவன் மேலே இருக்க கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா அவன் இது வரையும் தனக்கு போட்டியே இல்லாமல் சுகத்தை அனுபவித்ததா கிடையவே கிடையாது. இப்போ தான் தனக்கு போட்டி இல்லை, நம்ம சௌக்கியமாக அனுபவிக்கலான்னு அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி அனுபவிச்சுட்டு இருக்க அந்த சுக்ரீவனுக்கு
இது புதுசுங்கிறதுனால அதிலே மழங்கிட்டான். அதே மாதிரி இந்த குடும்ப இல்லற வாழ்க்கை இருக்கே, மனிதர்களால் உங்களாலேயே இதுக்கு வசப்பட்டு இதிலேருந்து வெளியில் வர முடியாமல் இருந்ததுன்னா நாங்கள் விலங்கு தானே, எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, அதனால் அவன் அந்த மாதிரி இருக்கான்னு சொன்னான். உடனே சுக்ரீவன் சுக்ரீவன் எல்லா வானரங்களையும் கூப்பிட்டான். எல்லா வானரங்களையும் 4 திக்குலையும் ஆயிரக்கணக்கான வானரங்களை அமிச்சான். அதில் இந்த தெற்கு பக்கம்தான் ராவணன் அழைத்து கொண்டு போனான் சீதையின்னு எல்லாரும் சொல்ல, தெற்கு பக்கம் மட்டும் புத்திசாலிகளாக பார்த்து அமிச்சான். ஆஞ்சநேய சுவாமி, ஜாம்பவான், அங்கதன் இவாளெல்லாம் அமிச்சான். ஒரு இடம் விடாமல் எல்லாரும் தேடனா கிடைக்கவே இல்லை. 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் தேடிட்டு வரணும், அப்படி வரலன்னா சீத்தையோடு வரணும், அப்படி வரலன்னா தலையை வாங்கிடுவேன்னுட்டான். உடனே எல்லாரும் தேடுனா 1 மாதத்துக்குள்ளே கிழக்கு மேற்கு வடக்கு பக்கம் இருக்கவாலாம் வந்து செய்தியை சொல்லிட்டா, சீத்தையை எங்கேயும் காணலன்னு. இந்த தெற்கு பக்கம் போனவா மட்டும் வரலை. அப்படி வராமல் இருந்த பொழுது இவாள்லாம் நாம் என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருந்து, அப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்க சமயம் சம்பாத்தின்னு ஒரு பக்ஷி வந்து இவாள்கிட்ட ராமனை இந்த பக்கமாக தான் எடுத்துகிட்டு போனான்னு, நீங்கள் ஏதோ ராமரை பற்றி பேசின்னு இருக்கேளே அப்படின்னு சொல்லித்து என்னன்னு கேட்டது. உன்னே இவா ராமாயணம் சொன்னால், ராமாயணம் கேட்டோடனே அதுக்கு ரெக்கை இல்லாமல் இருந்தது. ரெக்கை இல்லாத காரணத்து ராமாயணம் கேட்டோடனே ரெக்கை தன்னால் முளைச்சிது. இந்த புதுசாக இந்த கிரிக்கெட் விளையாண்ட இடத்துல சும்மாவாது இப்படி பேட் அடிச்சுட்டே போவான், இப்படி அடிக்கிற மாதிரியும் பால் அடிக்கிற மாதிரியும் செய்கை பண்ணிட்டு இருப்பான். பாட கத்துன்றவா பாத்ரூமில் பாடின்னு இருப்பா. இது தன்னறியாமல் வரும். அது மாதிரி இந்த ரெக்கை வந்தோடனே இதுக்கு சந்தோஷம் தாங்களே, இப்படி பறந்துன்னே போச்சு. அதோ தெரியறது பாரு, அங்கே சீத்தை உட்காந்து அழுதுன்னு இருக்கா பாருன்னு காமிச்சிடுது. ஏன் அப்படின்னா, இந்த பக்ஷிக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை உண்டு. புலி, சிங்கம், சென்னாய், இந்த பக்ஷி இதுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை உண்டு. இதை பார்த்து அதோ அங்கே நிற்கிறது பாரு, அங்கே சீத்தை அழுதுன்னு இருக்கா, ராவணன்ட்ட இருக்கா பாரு, இந்த வழியாக போகணுன்ட்டு போயிடுது. அந்த வழியாக இதுன்னா பறந்து போச்சு. இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மைல் இருக்குது, இதை தாண்டி போகணும் அப்படின்னு வழி சொல்லிடுது. வழி சொன்னோடனே இவெல்லாம் உக்காந்தா. யார் போகிறதுன்னு ஒரு சின்ன மீட்டிங் போட்டான். யார் போகிறதுன்னு ஆரம்பித்தா. ஆஞ்சநேய சுவாமி இந்த கொஞ்ச நேரம் கூட நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாராம். இந்த சித்தனாரி இப்போ நமக்கெல்லாம் கிடச்சிருக்க புண்ணியம் என்ன அப்படின்னா, ஒரு நாளாவது ஒரு சத்சங்கம் இல்லாமல் இங்கே இல்லவே இல்லை. இப்போ நவாங்கங்கிறார் சீதாராமன்னா, ஒரு நாளைக்கு மற்றவாள்கிட்டேருந்து வர்றதெல்லாம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் தான் வரும். இவருடைய வாட்ஸ்அப்லேருந்து வர்றது மட்டும்தான் உபயோகம் உள்ளதாக வரும். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்தது ஸ்ரீவத்சத்துலன்னு நடக்கும்போது நாம் வெளியில் எங்கேயாவது இருந்தால் கூட இது மாதிரி அனுபவிச்சிருக்க முடியாது. இது நமக்கெல்லாம் கிடச்ச பெரிய பாக்கியமாக நினைக்கணும். அது மாதிரி இந்த கொஞ்ச நேரம் கூட நாம் வீணாக்கக்கூடாதுன்னு ஆஞ்சநேய சுவாமி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தனா கேட்டால், ஒருத்தர் 100 மைல் போவேன்னா, ஒருத்தர் 200 மைல் போவேன்னா, எல்லாரையும் உட்காருன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லியாச்சு. கடைசியாக ஜாம்பவானுடைய ட்ரிப்பு வந்தது. ஜாம்பவான் சொன்னார், ஒரு காலத்தில் வாமனாவதார காலத்தில் பெரிய துந்துபி வாத்தியம் வச்சுட்டு உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்தேன். இப்போ எனக்கு வயசாகிடுத்தோன்னோன்னார். இது எங்களுக்கே தெரியுமேன்னா எல்லாரும் இதை சொல்லி கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணலேன்னு சொல்லி அவளையும் உட்கார வச்சா. அங்கேதான் சொன்னால், நான் போவேன் ஆனால் வருவேனான்னு தெரியாதுன்னா. இது என்னடாப்பான்னா, இதுக்கு நீ போகாமலே இருக்கலாமே, இவனுக்கும் சேர்த்து கவலை பண்ணோம். இவங்க போனவனுக்கு அவன் இருக்கானா, அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு வால் போஸ்டர் ஒட்டுறதா வேண்டாமா, எதை நினைக்க முடியும் நாம. அப்படி அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவன் இருந்தான். விட்டார். ஆஞ்சநேய சுவாமி ஒண்டி மிச்சம் இருந்தது. ஆஞ்சநேய சுவாமி ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டு, ஆஞ்சநேயா உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லுன்னார். என்ன இங்கே நடந்துட்டுருக்குன்னார். இதுகிட்டே வரல அவர். என்ன நடந்துட்டுருக்குன்னார். இந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னே 1000 மைல் தாண்டி போகணுன்னார். 1000 மைல் தானேன்னு விட்டார் அவர். போயிட்டு வந்துடுறேன்னார். உடனே ஆஞ்சநேய சுவாமி கிளம்புறதுக்கு ஏற்பாடாகி பிராணாயாம பலத்தினால அவர் மூச்சை இழுத்து பிடிச்சார்னா பூமியிலேருந்து அப்படியே ஜம்பு ஸ்டம்பர் பால் மாதிரி போயிட்டு வருவார். அது மாதிரி அனிமாதி சித்திகள்லாம் வச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிற அவரை கிளம்புறதுக்காக அவர் ரெடியாக நின்னார். இங்கே இருக்க கஜன் கவாக்ஷன் இந்த வானர கூட்டங்கள்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க சமயம் அவர் கிளம்புறார்.
நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவः ஜகாமலங்காம் மனசாம் மனஸ்வி. தன்னை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு லங்கைக்கு போனால் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மனசுனால ஒரு கணக்கு போட்டார். அப்படி கணக்கு போட்டு வச்சு ரெடியாக இருந்தார். என்ன அப்படின்னா, நாம் இங்கேருந்து போனால் என்ன பண்ணுறதுன்னு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிக்கணும். புஸ்தகம் படிக்கணும்னு நினைக்கிறவ இன்டெக்ஸை பார்க்கணும், என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். அது படித்தாதான் சும்மாவாது பக்கத்தை புரட்டினா என்னன்னு தெரியாதோன்னு. லங்கைக்கு போனால் என்ன பண்ணணும்னு மனசுனால ஒரு தடவை போயிட்டு வந்தாராம். மனசமாதா மகானுபாவஹா. இப்போது ஆஞ்சநேய சுவாமி இனிமேல் புகழ ஆரம்பிச்சுட்டார் வால்மீகி. அப்படி ஆஞ்சநேய சுவாமி கிளம்ப இருந்தால் அப்படி நாளைய தினம் சுந்தரகாண்டம் ஆரம்பம். இதோட கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு இதிலேருந்து ததோ ராவண நீதாயாகான்னு சுந்தரகாண்டம் ஆரம்பமாக போகிறது. அந்த நாளை தினம் சுந்தரகாண்ட பிரவச்சனம். இப்போது நாராயணியம் பற்றி கேட்டு அதுக்கப்புறம் கதை பூர்த்தியாகும். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஜெய். மாதர்நமாமி கமலே கமலாயஜாட்சி ஸ்ரீ விஷ்ணுஹ்ருத்கமலவாசினி விஸ்வமாதா क्षीरोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वपरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. श्रीहरे नमः. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் தான் நமக்கு இந்த உயர்ந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. வேற ஜீவனாக இருந்தால் தனக்கு பசிக்கிறதுன்னோ எனக்கு தூக்கம் வருதுன்னோ எதையாவது சொல்ல முடியுமா? இந்த வாக்கையும் கொடுத்து பின்னாடி என்ன வருங்கிற ஒரு நினைவு இருக்க அந்த சக்தியையும் கொடுத்து ஒரு எல்லா விதமான வசதியோடு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காம நமக்கு. அந்த பரமாத்மாவான பகவானுக்கு என்ன பதில் செய்ய முடியும்? நம்மாலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவன் என்ன கேட்குறான் தெரியுமோ? எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், எனக்கு வேறு நீங்கள் பேசிதான் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எனக்கு உங்கள் மனசை கிட்ட கொடுக்கலே போதும். உங்கள் மனசை தான் நான் கேட்குறேன். என் மனசால் என்னை நினைங்க போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான். இது யாராவது பகவான் வேறு சாதாரணமான ஆள் ஒரு கச்சிப்பு கீழே விழுந்தால் எடுத்து கொடுத்தா சாரி சொல்லலைன்னா தூக்கி முறையில் எழுதிட்டு போகிறோம். இது மாதிரி மனோபாவம் உள்ளவா 4 பேர் தான் இருப்பா. ஒன்று அம்மா, ஒன்று அப்பா, ஒன்று ஆச்சாரியன், இன்னொன்று தெய்வம். அதனால தான் இவர்களுக்கு மேல்பட்ட தெய்வமே கிடையாதுன்னு விட்டார். அம்மாவை தெய்வமாக நினை. ஏன்னு கேட்டால் ஒரு பாரத்தை 10 மாதம் சுமந்திருக்கார். பால் குடிக்கிறேன்ற வியாஜமாக ரத்தத்தை சாப்பிட்ருக்கான். ஒரு நாளாவது எனக்கு இவ்வளவு கட்டத்தை கொடுத்துட்டியாடா குழந்தைன்னு கேட்டிருக்காளா? ஒரு அம்மா கேட்க மாட்டாள். அதனால தான் ஆச்சாரியார் சொன்னால், கெட்ட புள்ள பிறந்திருக்காள் கேள்விப்பட்டிருக்கேன், கெட்ட அம்மான்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. குபுத்ரோஜாயேத கொச்சிதவி குமாதா நபவதி. கெட்ட அம்மான்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறார் ஆச்சாரியார். இது மாதிரி அம்மா அப்பா ஆச்சாரியன் இவன் நல்ல போஸ்ட்டுக்கு வரணும்னு ஆசையோடு செஞ்சு கொடுக்குற ஒரு ஆச்சாரியன் மாதிரி வேறு எதுவும் கிடைப்பா?
நீங்கள் நாம யாரை கேட்டாலும் ஆச்சாரியன்னு நினைக்கிறோம். யார் ஆச்சாரியன் குருன்னு கேட்டால் எவன் ஞானம் கொடுக்குறானோ அவன் தான் ஆச்சாரியன். ஞானதோ குருஹு அப்படிங்கிறார். அந்த குரு நமக்கு பகவானை காட்டி கொடுக்குறான். அம்மா அப்பா வாண்டிய குணங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறான். அந்த முறையில் பார்க்கும்போது நமக்கெல்லாம் இப்போ குரு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம மாத்துக்கு உபாத்தியம் பண்ணி வைக்கிறவர் மட்டும் குரு இல்லை, நமக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சவர் மட்டும் குரு இல்லை. நம்ம ஒரு வழியில் நல்ல வழியில் வகுத்து விட்டுற பிறகு அவள் தான் நமக்கு குரு. ஏன்னு அப்படி உள்ளவானத்தான் நம்ம அடிக்கடி நினைக்க வேண்டியவர்கள் அவர்கள்லாம். அதை காட்டிலும் நமக்கு இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் அவாவா தன் காரியத்தை பார்த்துட்டு போகணும்னு போகலை. நம்ம கீழ்வாசுகள் சௌக்கியமாக இருக்கணும், கீழ்வாசுகள் சௌக்கியமாக இருக்கணும்னு கவலைப்பட்டுதான் தான் ராமாயணம் வந்தது, பாகவதம் வந்தது, புராணங்கள்லாம் வந்த காரணமே அவள்லாம் நினைச்சதுனால. அவள் நினைக்கலைன்னா இந்த புராணம் கிடச்சிருக்காது, ராமாயணம் கேட்க முடியாது. நம்மளாலே ராமனை பற்றி பேச முடியாது, கிருஷ்ணனை பற்றி பேச முடியாது. இது எல்லாரும் இன்றைக்கி ராமனை நினைக்கிறோன்னு சொன்னால் என்ன முறையில் நினைக்க முடியுமாவே? அது ஒரு சாதாரண ஒரு பண்ணின ஒரு காரணம், ஒரு வழியானது ராமாயணத்தை கேட்க ராமாயணத்தினுடைய சாரம். இப்போ நான் சுமாராக ஒரு 50 வருஷத்துக்கு மேலே உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஒரு உபன்யாசம் முடிஞ்சு அடுத்து மறுபடியும் 9 நாளைக்கு உபன்யாசம் ராமாயணம் தான்பா. எனக்கு இப்போ தான் நான் ராமாயணம் சொன்னேன், வேறு ஏதாவது கேட்கணும்னு நான் சொல்லலாம் சொன்னோம். எனக்கு சொன்னதும் கிடையாது, சொல்லணும்னு தோணுன்னு கிடையாது. அப்போ சொல்லும்போது புதுசாக சில விஷயங்கள்லாம் தோணும் எனக்கு. என்ன காரணம் கேட்டால், அந்த ராமாயணமும் வர 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 ஒரே ரத்னங்களை வாரி இறக்க முடியாது, என்ன பண்ணாலும் போகாது ராமாயணத்துக்கு. அதனால தான் அவன் சொல்கிறார், 2 பேர் ராமாயணத்தை அலசி பார்த்தவாளாம். 2 பேர் யார் யாருன்னால், ஒன்றும் கபீஸ்வரங்கிறார். சீதாராமகுணகிராமே புண்ணியாரண்ய விஹாரிணோ வந்தே விசுத்த விஜானோ கபீஸ்வரோ. வால்மீகி ஒருவர் கபீஸ்வரன்னு சுக்ரீவனை சொல்லலை, கபீஸ்வரன்னா அனுமாரை சொல்கிறான். 2 பேரும் ராம குணத்தை பக்கத்தில் இருந்து அனுபவித்து பார்க்குறாங்களாம். என்றைக்காவது ஒரு நாளாவது ராமன் ஒரு சின்ன விஷயத்துக்காவது பொய் சொல்லலாமோன்னு சொல்லலை, ஒரு தப்பாக சொல்லலை. கடைசியில் தசரதன் காட்டுக்கு கிட்ட சொல்லிட்டு போடுறான்னு புறப்புற சமயத்தில் ராமன் கிட்டக்க போய் நின்றாலும் அம்மாட்ட செல்லிக்க போகிறாள். அம்மாவை வாது கூப்பிட்டா அம்மா வந்துடுவாள், ஆனால் அம்மாவை கூப்பிடல. பக்கத்தில் தசரதன் நிற்கிறாள், 2 கண்ணும் கலங்கி நிற்கிறாள். அப்பான்னு கூப்பிடல, ராஜான்னு கூப்பிடல, தார்மீகான்னு கூப்பிட்டாள். நிறையா குளம் வெட்டி கோவில் கட்டி தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கியே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாள். இயம் தார்மிக கௌசல்யா, இந்த கௌசல்யை விட்டுட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கணுன்னாள். அப்போது மனசால நினைச்சாரான் தசரதன், இவன் நேற்றுக்கு தான் பிறந்திருக்கான், எனக்கு 25 வயசாக இருந்து, இவனுக்கு முன்னாடி இந்த கௌசல்யை பார்த்துட்டோம், நாம் தானே பார்த்துருக்கோம், இவன் சொல்கிறானேன்னு நினைச்சாரான். தெய்வமோன்னு நினச்சா தெரியும். அம்மா அப்பா ஏன் சொன்னேன் தெரியுமா, மாமா மாத்தா எங்கள் அம்மா ஒன்றும் அதனால சொன்னேன்னு சொல்லணும். அதையும் தவிர இன்னொரு விஷயம் சொல்கிறோம், அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு காரணம், இத்தனை அமக்கள் பண்ணுறதுக்கோடும் அயோத்திமா நகரமே தசரதன் தனியாக வந்தால் கொண்டுடுவாள், கை வந்தால் குழி வெட்டியே மூடிடுவாள். அப்படி இருக்கா, இந்த அத்தனை ஜனங்களும் ஒரே வேகத்தோடு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த கௌசல்ய ஒரு வாயால் பாவி நந்தாதிப்பியா என் குழந்தைய காட்டு அனுப்பியேன்னு கேட்கலாமோன்னு கேட்கலை.
அக்ஷுத்ரசீலாச்சே. இந்த சமயம் வரல அவள் கேட்கல. ஏன் தெரியும், வையல்ல அவ்வளவு தர்மத்தில் ஈடுபாடு உள்ளவள் அவள். அவளை பார்த்துக்கணும்னு சொல்லி சுவாமி சொன்னாலும் இந்த இடங்கள்லாம் படிக்கவே முடியாது ராமாயணத்தில். அது மாதிரியான தர்மங்கள் நிறைஞ்ச ஒரு ராமாயணம். இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4ம் நமக்கு வேணும். ஆனால் அர்த்தமும் காமமும் மோட்சமும் கிடைக்கணும்னா, மோட்சம்னா என்ன நினைக்கிற, நாளையிலேருந்து மோட்சத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஒத்தர் வரமாட்டேன். எல்லாம் புறட்டு போல இருக்கு, வைகுண்டமோ கைலாசமோ போகணும் போல இருக்குது. மோட்சங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? துக்கத்திலேருந்து விடுதலை. நல்லது வந்துட்டால் துக்கம் மறந்து விடணும். ஆனால் துக்கம் ஜாஸ்தியாக போச்சுன்னா நல்லது மறந்து விடுது. இப்போ நமக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் துக்கத்தை தான் அதிகமாக நினைத்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியுது. ஒரு கல்யாணம் பண்ணினோம்னா இதோடு சரியாக போச்சு நினைக்க முடியுது. ஏன்னா அவன் இன்னும் என்ன கேட்க போகிற சம்பந்தின்னு தூக்கி வாங்கி போட்டுட்டு தூக்கம் வரல இருக்குது. அதனால இந்த தர்மத்தோடு செய்தால் எது ஒன்று போனாலும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். 3 வழியை வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம்னு 3 வகுத்து கொடுத்துருக்காள். அந்த கர்ம மார்க்கம் கொடுத்தா இப்போ சந்தியாவனம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் உபாசனம் பண்ணுறது, சவிதாதானம் பண்ணுறது, இதெல்லாம் விசேஷம், ரொம்ப விசேஷமான உள்ளது தான். அடுத்து ஞான மார்க்கம். இந்த ஆத்மாக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இன்னி வரல யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. இதை பற்றி விஞ்ஞானிகள்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பர்லாம் கூட வந்திருக்கு, பார்த்துருக்கலாம். விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜீவன்கிறது எப்படி இருக்குது, எந்த உருவத்தில் இருக்குது, கருப்பாக சேப்பாக, நீட்டு போகல இருக்கா, குள்ளவாக இருக்கா, உருண்டையாக இருக்கா, என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த க்ஷணம் வரல இன்னும் முடிவு பெறலை. அதுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு சொல்லியிருக்காள் சுவாமி. அவனுக்கு தான் ஆத்மான்னு பேர். இந்த கண், காது, மூக்கு முதலிய அவைகளுக்கெல்லாம் எந்த விதமான சக்தியும் கிடையாது. அவன் ஒருவனை திருவுண்டு இருந்து தான் இத்தனையும் செயல்பட முடியாது பண்ணுறது. இது அவன் இதனுடைய சக்தி பூராவும் அந்த பரமாத்மாட்ட இருக்குது. அந்த பரமாத்மாவை நாம் நினைக்கிறதுக்கு ஒரு நிலை மனம் வேணும். நமக்கு ஒரு நிலை மனம் தான், அதுதான் பக்தின்னு பேர். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கத்தை யாராவது சொன்னால் புரியவும் புரியாது. பக்தி மார்க்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வேணும். சஞ்சானம் பண்ணினாலும் சத்தையாக பண்ணணும், சாப்பிட்டாலும் ஒழுங்காக சாப்பிடணும். ஒருத்தரை கேட்கலாம், சாப்பாடெலாம் முடிஞ்சது, சாப்பாடு முடிஞ்சோடனே ஏடி இன்றைக்கி பறைக்கு கொட்டை வாங்கிட்டு வந்து கூட்டு பண்ணுறேனே சாப்பிடலையே, ஏன் போகல எனக்கு அப்படிங்கிறான். இல்லை 2 தடவை போட்டேன் சாப்பிடல நீங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறான். எனக்கு கூட வச்சுக்காமல் போட்டிருக்கேன், இன்றைக்கி பேசாமல் போடலேங்கிறேன் இல்லை. அப்போ போன வச்சு இவன் பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால் என்ன போட்டால் என்னன்னு தெரியல. தந்த நிலையோடு அந்த நினைப்போடு பண்ணாதனால அதே மறந்து போச்சுன்னா பகவானை மறக்காமல் இருக்க முடியுமா? சிலர் ஜபத்துக்கு உட்கார்றேன்னு சொல்லி உட்காரும் போதே என்னென்ன எடுத்துக்கணும், ஜபமாலை எடுத்துக்கட்டும், ஒரு ஆசனம் போட்டு கொடுத்து தீர்த்து பாத்திரம் எடுத்துக்கட்டும். இதுதானே முக்கியம். முதல்ல நிமோட்டை எடுத்து வச்சுக்கிறோம். மனசு ஒருநிலைப்படுறதுக்காகத்தான் ஆத்மா மார்க்கமே வந்து பகவத்கீதை 700 ஸ்லோகமும் மனசை ஒரு நிலையில் வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தது. அதையும் ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணுறோம். பண்ணிட்டு இதை வச்சுருக்கா, நிமோட்டை வச்சுருக்கோம். இது மனசை பலவிதமாக பிரிக்கிறது தான் இந்த நிமோட்டு, டிவி எல்லாம். ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ரிஷிகள். எல்லாம் பாரு, அதில் எவ்வளவு சாரம் இருக்குது, எவ்வளவு சாரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகல. அதனால தான் நமக்கு இந்த பக்தி மார்க்கம் சிறந்தது. இருக்கிறதுக்குள்ள நல்ல நினைப்போடு செய்கிறதுக்கு அந்த பக்தியை பற்றி விசேஷமாக சொன்னவர் பட்டத்தை தான் சொன்னார். பக்தின்னா என்னென்னு யாரை கேட்டாலும் சொல்கிறார். பக்தினா மாலை போட்டுருந்தா பக்தியா, இல்லை நாமத்தையோ விபூதியோ விட்டுருந்தா பக்தியாவர். இதை போட்டுட்டு 1000 தப்பு பண்ணுறார். தனியாக போகிறார், புகையிறது என்னன்னு சொல்லலை இருக்குது. ஆனால் அவர் இப்போ விபூதி பண்ணி போடாமல் இருக்கிறது இல்லை, கட்டிட்டு இருக்காமல் இருக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் இல்லை
இந்த மனசுத்தத்தோடு செய்தோமானா உண்டு செய்தால் போதும். 1000 காயத்ரிலாம் வேண்டியதே இல்லை, 10 காயத்ரி பண்ணாலே போதும். ஆனால் அதை 5ஆக பிரித்து நெறித்து பண்ணினோமானா அந்த 5ம் வேல்யூ நல்ல சக்தியோடு உள்ளது. அதை பண்ணினா தினந்தோறும் இதை பண்ணால் போதும். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி கேட்கும்போது முதல்ல கேட்குறாள், நிறைய தர்மங்களை சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு தர்மம் தெரியுமோ அதுக்கு மேலேயே சொல்லிவிட்டேன். கிருஷ்ணனும் வேறு போராட்டத்துக்கு தர்மம் சொல்லியிருக்கார். எனக்கு எல்லாமே ஒன்றும் மனசில் ஏறலை, இதை பிடிச்சிக்கணும்னு தோணலை. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம். ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரே தெய்வமாக இருக்கணும். அக்கா சிவன் வேண்டாம் விஷ்ணு வேண்டாம் சொல்லலை. சிவனை பிடிச்சிக்கோ, விஷ்ணு விட்டா வர வேண்டாம், விஷ்ணுவை துவேஷிக்காதே. கிம்பாப்யேகம் பராயணம் படித்தவன ஒரே நாமாவை பல தடவை சொல்கிறதுக்கு தான் பாராயணம்னு பேர். ராமா 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 ராமான்னு சொல்லாமே, சிவ 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 சிவன்னு சொல்லாது. அப்படி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா முதல் விஷயம் என்ன கேட்டால் பிறத்தாருக்கு ஹிம்சை கிடையாது. ஏதோ அஹிம்சா பரமோ தர்மங்கிறார். மகாபாரதத்தில் சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டால் பிறத்தாருக்கு ஹிம்சை பண்ணாமல் என்ன இருக்கோ அதுதான் சிறந்த தர்மம் விட்டார். சில சஞ்சானம் பண்ணுறேன்னு ஊரே மக்களப்படும், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. மன அமைதியோட பிறத்தாருக்கு சிரமமாக இருக்குமா அதெல்லாம் பார்த்து பேச்சு செயல் எல்லாம் அப்படி இருக்கணும். அழகாக நமக்கு கண்ணு கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், மூக்கை கொடுத்துருக்கான், வாய் கொடுத்துருக்கான். ஒன்றுக்காவது சிரமமே கிடையாது. காதாலே பகவத்குணத்தை கேட்கலாம், இங்கே நடந்தால் போய் கேட்கலாம். எத்தனை நாள் கேட்கலாமோ அத்தனை நாள் கேட்டால் பலன் உண்டு. கேட்டால் என்ன பலன் கேட்டால் பகவானை பற்றி பேசுகிறத கழிக்கணும்னு எப்போ உட்காண்டானோ அப்போ சுவாமி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஊரான வைகுண்ட லோகத்தை விட்டுவிட்டு இவருடைய இதயத்திலிருந்து உட்கார்றானாம். நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ ஆவிவேஷஸ்வபக்தானாம் ஹிருதயான் யமலானி ச. இந்த நவராடு பக்த வட்டத்திரி தான் பக்தின்னா என்னங்கிறத சொன்னார். பாக்கி எல்லோரும் பக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா ஒன்றுமே புரியவே இல்லை. அவர் நாராயண பட்டத்தை சொன்னார், பக்தின்னா என்னப்பா குருவா இல்லைப்பா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். 1034 ஸ்லோகம் தான் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் குருவாயூரப்பனுடைய காலில் விழுந்து கழிப்பார். சத்தியமா இது மாதிரி நடந்தது சத்தியமா கேட்பார். ஆமான்னு தலையாட்டணும். ஆற்றல்னா அந்த ஸ்லோகத்தை சொல்ல விட மாட்டார், மறுபடியும் சொல்லுவார். அதனால தான் அவர் என்ன பண்ணிவிட்டார், இவருடைய பேச்சு அழகாக இருக்குதுன்னு சொல்லி குருவாயூரப்பனுக்கு பட்டத்தினுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், 10 ஸ்லோகம் சொல்கிறவரை பேசாமல் இருப்பார். டே குருவாயூரப்பன் 10 ஸ்லோகம் இல்லையோ, இந்த 10 ஸ்லோகத்தில் 9 ஸ்லோகம் சொல்லும்போது இவருக்கு வாத ரோகம் வெளிக்காது, கை காலெலாம் வெளிக்காது. இந்த 10வது ஸ்லோகத்தில் வெளியே வராப்ப பண்ணி வரலாம் குருவாயூரப்பன். அவன் இவன் ஏன்னா கஷ்டப்படுறான் நேற்றுட்டு போட்டு. இது மாதிரி 100 நாளைக்கு 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இந்த 1000 ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் நிறையா இருக்குது. அதில் இதை சொல்கிற பக்தின்னா என்ன தெரியுமா குருவாயூரப்பா, நான் நினைக்கிறேன், ஏவம் பூத மனோஜன வசுதா சந்தோ ஏவம் பூததயாகி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் விருஷோத்தமதரஹ யோகேஸ்வரை கீயதே சௌந்தர்யைகரசாத்வகே பிரேம பிரகர்ஷாத்விக பக்தி விஸ்ரவவேவ விஸ்வபுருஷை லப்பரமா வல்லபா. பக்திங்கிறது என்ன தெரியுமா, 2 யோகத்துக்கு மேலே சிறந்தது. கர்ம யோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது.
ரொம்ப சிறந்தது. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கான்னு கேட்காதே, கிடையாது. புருஷோத்தம தரகா என்ன கேட்டார் ஒருத்தர். இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் எங்கேயோ கட்டுறா போல இருக்கு. இப்போ சீதாராமன் அவருடைய செய்தாலும் நிர்வாக ராமகிருஷ்ணன் பண்ணி கட்டியிருக்காள். இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு அவள்கிட்ட அவள் என்ன கேட்டால், இது மாதிரி வேறு இந்த பக்கத்தில் எங்கேயாவது கட்டிருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டாள். நான் சொன்னேன், இது வேறு கட்டலாம், ஆனால் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், முதல்ல வரும்பொழுது வரவாள் எத்தனை பேரும் பகவானை நம்பி வர்றா. அதனால் அவளுக்கு பகவானுடைய அனுகிரகம் தேபஸ்து தியானம் கிடைக்கணும். அதுக்கு தகுந்தபடி உள்ள வசதியை செய்ய கொடுக்கணும். அவள் சிலதெல்லாம் டவுனில் செய்ய முடியலை. அது தண்ணி கட்ட வந்த சமயத்தில் அந்த அந்த மாப்பிள்ளை கேட்குறான் அவன் தன் சம்சாரத்தை, உங்கள் அப்பா சந்தியாவனம் பிரம்மஜனம் தண்ணியை கொட்டுட்டே இருக்கான், அது அப்படியே ஏந்தி வை, சாயங்காலம் பண்ணிட்டோம். அவ்வளவு கஷ்டமான சமயத்தில் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரவே இல்லாமல் ஆனந்தமாக பக்கத்தில் காவேரி காவேரி போய் ஸ்நானம் பண்ணலாம். காவேரியில் ஸ்நானம் பண்ண எத்தனையோ புண்ணியம் சொல்லியிருக்காள். காவேரி மகிமை சொல்லி மகாபாரதத்தில் பல அத்தியாயம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடையாது. அதெல்லாம் இது மாதிரி உங்களுக்கு இன்னொன்று இருக்கும்னு எனக்கு தோணலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பார்க்கலையே தவிர என்னுடைய குழந்தைகள்லாம் போய் பார்த்துட்டு வரா. அவள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பால்யமாக இருந்தால் அங்கே போய் தங்கிடலாமேன்னு அவ்வளவு சௌரியமான முறையில் பார்த்து நினைத்து அப்பா எப்படி குழந்தைக்கு வீடு கட்டுவாளோ அது மாதிரி கட்டியிருக்கேன். அதெல்லாம் பகவான் நான் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் யாராவது சொன்னீங்களோ இந்த மாதிரி அமைப்பில் கட்டுக்கணும் யாராவது சொன்னீங்களோ, நாம் கேட்காமே அவர் கட்டியிருக்காருன்னு சொன்னேன். அவர் மனசில் உள்ளே புகுந்து சுவாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கட்டுறது. அது ஆச்சரியமான விஷயம். நமக்கு எப்படி தோன்றதோ அதெல்லாம் சுவாமி செய்து வைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன், நல்ல வசதியாக்கு எனக்கே இப்போ திரும்பி ஊருக்கு போகிறோமேன்னு தோன்றுறது. பால்யம் அல்லையே வயசாகி வந்து 90 வயசானது. 90ஆவது வயசு பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு என்ன ஒரு பயம் வேறு எனக்கு. இதோட 4-5 தடவை வந்து அவள் கூப்பிட்டுட்டான். குழந்தைகிட்டே சொல்லி அனுப்புவா. நேரே வந்து 2 தடவை கூப்பிட்ருக்கான். நான் வரேன்னு சொன்னேன். நாளைக்கு வரேன்பேன். அன்றைக்கி வர முடியாமல் போய்டும். ஏதோ சிரமம், உடம்பு சரியில்லை சிரமம். இந்த தடவை கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தான். ஆனால் இந்த தடவையும் போகாமல் இருந்தால் சுவாமி மன்னிக்க மாட்டார். ஏன்னா நிச்சயமாக அவளை திருப்தி பண்ணி வைக்கணும், போகணும்னு சுவாமி ரொம்ப நினைப்பதை சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன் நான். ஏன்னா நவதி பிராயோபி தன்ன உவ்யதே அப்படிங்கிறாள். அது மாதிரி அந்த பக்தியை பற்றி பட்டத்தை சொல்லும்போது சொன்னால் ஒரே ஒரு விஷயம், இந்த 2 காட்டிலும் 3ஆவதாக இருக்கிற பக்தி சிறந்து தான். இந்த பக்திங்கிறது எப்படி வரும்னு கேட்டால் அப்படியே வந்து பகவத்குலம் கேட்டான். கொஞ்ச நாள் இப்படி தொடர்ந்து கேட்டான். இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணியிருந்தார், மறுபடியும் என்னை போய் கேள்வி தூண்டுறதான் அது. ஏவம் மூதமனோக்யதான் யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஜானமயாத் புருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர் கீயத்தே. பக்தின்னா என்னங்கிறத இப்போ தான் சொல்கிறார். இன்றைக்கி வந்து கேட்டுட்டோமோ நாளைக்கு என்ன சொல்கிறது ஜெயித்து போன உடனே வேறு நினைப்பே இல்லாமல் மணி என்னது மணி 6 கதைக்கு பண்ணுமேன்னு தோன்றது. இது மாதிரி தோணுமா? சத்ய பிரேரையதே கதைக்கு வரப்போனோம். வரும்போது 1000 கவலை கதை சாத்திட்டு இருக்கோம். இங்கே வந்தால் அப்போ எல்லாத்தையும் ஒன்றுமே தெரியாமல் மறந்து போயிடுறது. சொல்கிற ராமாயண கதையில் அப்படியே லயிச்சு போய் வேலை என்ன செய்ய போகிறாலும் அதே போகிறது. மதிம் மதயத்தை ரோமாஞ்சய தெங்ககம். சில கதைகள் சில இடங்களை கேட்கும்போது அங்கேயே ராமாயணத்தையே கண்ணால் நேர பார்ப்பது போல உடம்புல ஒரு வயிற்கூச்சல். எங்கள் பெரியவாளுக்கு அதுதான் ஒரு பெருமை. தீட்சர் பெரிய தீட்சர் அனந்தராம தீட்சர்னு பேர்.
அவர் தான் எனக்கு குரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவரோடு இருந்தேன். அதனால் எனக்கு அவருடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையபடியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதில் தான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து செஞ்சு பலன் இருக்கேன். ராமாயணம் நவாகம் பண்ணி குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை வந்திருக்கு. மதிம் மதையதே ரோமாஞ்சய தெங்ககம், தன் அறியாமல் கல்லேருந்து எல்லாம் வருது. வியாசிஞ்ச விஹித வாழ்வழிதரை ஆனந்த உற்சோத்பவை. அப்படி ஆனந்தத்தால் இது அப்படி ராமன் வந்துவிட்டார். அம்மா அப்படி கேட்கும்போது நமக்கு நம்ம அறியாமல் ஒருத்தி தீட்சருடைய ராமாயணம் இந்த ரேடியோவில் கொஞ்சம் நாளைக்கு வச்சால் 9 நாளைக்கு ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கேன். அந்த ராமாயணம் கேட்கும்போது ரேடியோவாகவே நினைக்காம அதுக்கு டெய்லி 2ஆம் நாள்லேருந்து மாலை இருக்குது. எனக்கு அதெல்லாம் கூட பெரிய தோணல. கடைசியில் சுண்டல் வேறே உண்டு. அது மாதிரி எல்லோரும் வந்து ஒத்தல் பாக்கி இல்லாமல் ராமாயணம் கேட்பேன். அது மாதிரி ஒரு வரையில் அப்போ சொன்னார், அந்த மாப்பா மெய்ப்பா சோமுன்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே ரேடியோ ஸ்டேஷனில். அவர் சொன்னார், உங்களால் லட்சக்கணக்கான லெட்டர் வருது, ராமாயணத்துடைய தொடர்ந்து கேட்க முடியாது பண்ணினேன்னு சொல்லி நல்ல தவாலை வருது, எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இத்தனையோ கச்சேரி அதெல்லாம் கேட்டுருக்கோம். அது மாதிரி அந்த மறுபடியும் அதை கேட்கணுங்கிற எண்ணத்தோட கொண்டு பண்ணி அப்படியே ராமாயணத்தில் வருது. அந்த நிலைக்கு தான் பிரேமேன்னு பேர். இப்போது நம்ம குழந்தைகிட்ட வச்ச அன்பு வச்சா அதுக்கு பேர் வாத்சல்யம்னு பேர். காரணம் இல்லாமல் எதிர்பார்க்காம வைக்கிற அன்பு பேர் வாத்சல்யம்னு பேர். அதே அன்பே நம்ம ஸ்நேகிதிகிட்ட நண்பங்கிட்ட வச்சோம்னா அதுக்கு பேர் ஸ்நேகம்னு பேர். ஒரே அன்பு தான். அந்த அன்பை அப்படி வைக்கிறது. இன்னொரு அன்பு இருக்குது. தன் மனைவியின் இடத்துல அன்பு வைக்கிற பிறகு அதுக்கு பேர் பிரேமேன்னு பேர். இப்போது இந்த எல்லாம் ஒரே அன்பு தானே. இடத்தை பொறுத்து வெவ்வேறு பேரில் இருக்குது. ஆனால் இந்த வெவ்வேறு பேரில் இருக்கிறதுக்குள்ளே எது சேர்ந்ததுன்னு கேட்டால் பிரேமே. தன்னையே நம்பி ஒரு பெண் வந்திருக்காளே, அவளுக்கு கடைசி கால வரையிலும் அவளை திருப்தியாக வச்சுக்கணும். ஆனால் அதனால் அம்மா அப்பாவுக்கு ஒரு விரோதத்தை கொண்டு விடக்கூடாது. ரொம்ப கஷ்டமான இல்லை. கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஒரு கஷ்டம்தான் சொல்லணும், கல்யாணம் சுகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டால் அந்த பெண் வரும்போது இந்த அம்மாவையும் அப்பாவையும் திருப்தி வெளியேற்றணும். இவன் பாடு என்ன தெரியுமோ, ஏய் உன் சம்சாரத்தை பார், உன் பொட்டாட்டியை பாடுறா, அப்படி பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல பார்த்து தான்மா பண்ணினேன். இப்படியே ஜாஸ்தியாக போய் ஒவ்வொன்றா குத்தம் சொல்ல ஆரம்பித்தான். அப்போ சொன்னான் அந்த பையன், அன்றைக்கி தான் சொன்னான், இதுமா பார்த்தியான்னு கேட்காதீமா, எங்கள் அப்பா பார்க்கலையா, எங்கள் அப்பாவும் பார்த்தாம்மா பண்ணினார் நிறுத்திவிட்டோம். அதுக்கு மேலே அவன் சொல்லலை. நமக்கே தெரியும் என்ன சொல்ல போகிறான். அதனால் அப்புறம் தான் அவள் சொல்கிறத நிறுத்திவிட்டாவோ. அது மாதிரி அந்த பிரேமன்னு பேர், எல்லையில்லாத அன்பு. அந்த அன்பை அப்படியே திரட்டி வைக்க வேண்டிய இடம் தான் பகவான். அம்மா செய்யாது, அப்பா செய்யாதது எல்லாம் பகவான் செய்வார். இப்போ நம்மளாம் சின்ன குழந்தைகிட்ட ஏதாவது சத்தம் போட்டால் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க அப்பா கிடக்கிறதா அப்படின்ற அம்மாட்ட சொல்லுவேன் நான் அப்பாட்ட போய். அது பெரிய பெரிய ஹைகோர்ட். அது அவன் வந்துட்டுருக்கான், ஹைகோர்ட்டாக சென்றிருக்கான். அது மாதிரி பார்த்து வரும்போது நமக்கு எல்லாத்துக்கும் மேல் கோர்ட்டாக உள்ளதும் சுவாமி. இந்த அம்மா அப்பாட்டையும் போய் சொன்னால் அவன் என்ன பண்ணுவா, ஜாஸ்தியாக போச்சுன்னா உடம்பு சரியா இல்லைன்னா சுவாமி தான் இருக்காரு, சுவாமி தான் இருக்காருன்னு அப்போ தான் இந்த விபூதியை தேடுறதோ ஏதோ கண்ணம்மா சொல்ல பண்ணுவாள். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வயசானவானாக இருக்கிற நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் நிச்சயம் நிறைய எவ்வளவு சைவமாக இருந்தால் பஞ்சாட்சர ஜபம் பண்ணலாம். மந்திரம் உபதேசம் இல்லைன்னா என்றைக்காவது உள்ள பெரியவாளை வர சொல்லி பஞ்சாட்சரத்தை நிறையா ஜபிக்கலாம். பஞ்சாட்சரம் ஜபிச்சா விஷ்ணு வரமாட்டான்னு கிடையாது. அவள்லாம் ரொம்ப ஒத்துமை. நாம் தான் இங்கே தகராறுறோம். குழுக்களும் எங்கேயாவது சண்டை போட்டாலும் போட்டுப்பா. ஆனால் சிவனும் விஷ்ணு சண்டை கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி வந்தது?
கேனோபாஜேன லகுதா விஷ்ணோர்நாமதகசகம் பட்யதே பண்டிதை நித்யம். சோதமிச்சாம்யகம் பிரபோ. பார்வதி கேட்குறாள் பரமேஸ்வரனை பார்த்து, 1000 நாமாவை கொண்டு சொல்லுங்கிறா. கிட்டத்தட்ட 1/2 மணி ஆறுது. அத்தனை அழியெல்லாம் சில நாளைக்கு சொல்ல முடியாமல் போகிறது. அன்றைக்கி சொல்லலைங்கிற ஒரு குறை வருவே, என்ன பண்ணலாம் நான் சாமி கேட்டாள். அதுக்கு பரமேஸ்வரன் சொல்கிறாள், புத்தகம் இல்லைம்மா நான் சொல்கிறேன். அது விஷயம் ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு 3 தடவை சொல்லு. இது எல்லாத்துக்கு சமம். சகஸ்ரநாம தத்துல்யம், 1000 நாமாவுக்கு சமமான நாமா. அப்படின்னு யார் சொன்ன? பார்வதி பரமேஸ்வரன் சொன்னார். வேறு வைஷ்ணவமான கிரந்தத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இருக்காது. அதனால் தேசமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம் ஆறு நமக்கு என்ன தெரியும்? இப்போ ராமாயணன் நன்னா சொன்னார்னா ஒருத்தர், பாகவதன் நன்னா சொல்கிறாருன்னா உபன்யாசம் ஃபஸ்ட்டு அப்படின்னார். உங்களுக்காக நேரம், உங்களுக்கு தான் முதல்ல கேட்குற நேரம். ஃபஸ்ட்டை கண்டேடா செகண்டை கண்டேடா, என்ன பாடுபடுறோம் ராமாயணம் பார்த்து சொல்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு செகண்டையும் சொன்னேன். அவர் நடுப்பற சீதா கல்யாணத்தில் மாற்றி மாற்றி சொன்னேனே சொன்னாரே உரியலைன்னா அதெல்லாம் முன்ன பின்ன இருக்கணும் தான் சொல்லுவார். அது மாதிரி நல்ல அவர் சொன்னாப்புல ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டால், நல்ல பரம்பரை. எங்கள் அப்பாவும் தீட்சரும் சேர்ந்து படித்தால் அவர்கிட்ட ஒரு 19-20 வருஷம் இருந்தேன். மந்திரங்களையும் இதையும் பெற்றுக்கொண்டு ஜோசியம் எல்லாம் ஒருத்தன் கற்றுட்டேன். அவர் விளம்பில் எனக்கு ஒரு ஆசை, என் பையன் என்னுடைய பேரன் இவெல்லாம் தயார் பண்ணணுன்னு. அவள் குடும்பத்தில் கூட இப்போ 3 பேர் சொல்லலை, இந்த பரம்பரை வரல. அவளே ஆச்சரியப்படுறாள். எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி இருக்கிறதுன்னு பிச்சைதாஸ் சொல்லுவார். அடிக்கடி வந்தால் பார்க்க வருவார். அது சொன்னார். அது மாதிரி இந்த பரம்பரையிலே அவர் ஸ்ரீமதி ராமாயணம் சொல்லிட்டுருக்காள். இல்லை நான் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு கலந்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ தான் கடல்லேருந்து விடுபட்டேன். நான் இப்போ தான் இதுவுமே சுதந்திரமாக வரலாம். இப்போ சொன்னது நான் வரேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக. இனிமேல் வரதெல்லாம் என் சுதந்திரம், இஷ்டப்படி வரலாம். அப்படி எல்லோருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கணும். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். எல்லோரும் கைவிட்ட பிறகு தன் கூட பிறந்தவனோ பெரியவர்களோ பிராதாக்களோ யாரும் வரல. இப்போது யாராரோ கிட்டக்க இருக்காள். அப்போ தான் நமக்கு நிஜமான பந்துக்கள். அதனால் அத்தனை பேரையும் ஒத்தனை பந்துக்களாக நினைத்து, உறவினர்களாக நினைத்து, நல்ல காரியத்தில் எல்லோரும் ஈடுபட்டு, எல்லாருக்கும் மேலே அப்பா அம்மாவாக இருக்கிறவன் தான் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாச மகாத்மியத்தில் அவன் ஏது யாத்திரை போகணும்னு பரப்டா போடுவான். நம்ம காலால் நடந்து போது யாத்திரை போகணும் பரப்டா. ஸ்ரீனிவாசன் எனக்கு என்ன பண்ணுறாருன்னா, பத்மாவதி இப்போ 1 மணி நேரம் கிட்ட வராது. அப்போ என்னை பார்க்குறதுக்கு ஒரு பக்தம் வர்றான். இன்னும் படியில் ஏறவே இல்லை. அவன் சுவாமி சொல்கிறான், அவன் வந்த உடனே மெனக்கடாமல் தரிசனம் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாரு. மகாத்மா ஸ்ரீனிவாச மகாத்மத்தில் வரும்போது பேசிட்டு வந்தார். அவளுக்கு நாராயணி சொல்லி கேட்கணும்னு ஆசை இருக்குது, மகாபாரதம் சொல்லி கேட்கணும்னு ஆசை இருக்குது. அதை ஒன்று விட்டு போச்சு, வெங்கடேச மகாத்மியம் கேட்கணும்னு ஆசை இருக்கட்டும்னு சொல்லிடலாம். அது மாதிரி புண்ணிய சரித்திரம். எல்லோரும் பகவதத்தை அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி பரமக்ஷேமமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறேன். நந்திதமே விஸ்வவினோதினி நந்தினுதே கிரிவரவிஜிரோஷினிவிஷ்ணுவிலாசினி ஜிருதே பகவதி ஹே கண்ட குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामी की जय.